ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ராத்திரி தூக்கம் வராது, எக்ஸாம் எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போறோமோ, இந்த மாதிரிப்பட்ட பதட்ட நிலைகளுக்கு இடையில உங்களோட திருப்புதலை தெளிவா பண்ணுங்க. ரிவிஷன் ஆஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஹியர். யாரு நல்லா ரிவைஸ் பண்ணி சப் டாபிக்ஸை சிம்பிளிஃபைடா ஞாபகம் வச்சிருக்கீங்களோ, நீங்க உங்களுக்கு கண்டென்ட் ஃப்ளோவா வரும். இந்த கண்டென்ட்டா அழகா நீங்க கொடுக்கணும். பிரசன்டேஷன் அந்த டைம்ல ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும். கொஸ்டின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின்ஸை கொடுக்கணும். இந்த பாடியில பாத்தீங்கன்னா கட்டாயமா ஒரு ஃப்ளோ சார்ட்டோ ஒரு சைக்கிளோ ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ இல்லிட்ரஸி, ஸோ இல்லிட்ரஸினால பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லைன்னா லேக் ஆஃப் ஸ்கில், அன்எம்ப்ளாய்மெண்ட்னால பாவர்ட்டி, பாவர்ட்டினால இல்லிட்ரஸி. ஸோ இதை நம்ம போட்டு காட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஃப்ளோ சார்ட் போட்டு காட்டுறது, அதே மாதிரி மேப் போட்டு காட்டுறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேப் போட்டு காட்டுறது, நம்ம என்ன கிராஃப்ஸ் போட்டு காட்டுறது, இந்த டேட்டா ஷோ பண்ணி காட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதிப்பெண்களை ஃபெச் பண்ணி கொடுக்கும். டேட்டாஸ் அது மாதிரி டேபுலர் காலம் போடுறது, டயக்ராம் போடுறது, ஃப்ளோ சார்ட் போடுறது, பிளாக் டயக்ராம்ஸ் போடுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஊறி போயிருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாடி ஆஃப் த கண்டென்ட்ல இந்த நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் கொண்டு வர முடியுமா அப்படின்றத பாருங்க. ஆன்சர் கன்க்ளூட் பண்ணும்போது அழகா கன்க்ளூட் பண்ணுங்க. இன் கன்க்ளூஷன் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அந்த கொஸ்டின்ல, அதை வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். So try to produce more current affairs, try to include more goals, sustainable development goals, environmental related things கனெக்ட் பண்ண முடியுமான்றத பாருங்க. ஏரியாஸ்ல சோஷியல் இஷ்யூஸை ஒன்னையும் கனெக்ட் பண்ண முடியுமா, எவ்வளவு தொடர்பு படுத்தி பேச முடியும், இங்க இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்றத நல்லா யோசிக்கணும். அது மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது அழகா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பாயிண்ட் 1, 2, 3 இப்படி போட்டு நீங்க எழுதலாம். 4, 5 ஸோ ஹைஃபன் போட்டு எழுதலாம். பட் அதோட பாயிண்ட் போட்டு எழுதுறது பாத்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்குன்றதை நான் நம்புறேன். ஸோ அது மாதிரி இப்படி இந்த 1, 2 போட்டுக்கலாம். இப்படி கூட போடலாம். பட் இட் மேஸ் டேக் சம் டைம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கிடைக்கும், டைம் எடுக்கும். ஸோ அதையும் நீங்க யோசிக்கலாம். இப்படி கூட பண்ணலாம். ஏபிசிடி போட்டு எழுதலாம். பாயிண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு இஎஃப் ஜிஹெச்ஐஜேகே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அபைட் பை த கான்ஸ்டியூஷன், இது செரிஸ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இது அப்போல்ட் சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். டிஃபெண்ட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர்ஸ் நேஷனல் சர்வீஸ் வென் எவர் கால்ட் அப்பான். ஸோ டு ப்ரொமோட் ஹார்மோனி அமாங் த பீப்புள், அது மாதிரி டு ப்ரொமோட் பிரதர்ஹுட் டிரான்செண்டிங் டு த ரிலிஜியஸ் அண்ட் வேரியஸ் டைவர்சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம். டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் of the country, composite culture அப்படின்றத பார்த்தோம். டு preserve, to protect the environment or environment, forest, rivers, wildlife and have கம்பேஷன் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஹச் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இங்கே நீங்க எழுதிடலாம். ஹியூமானிட்டி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஸோ ஐ டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ். ஜே to strive towards excellence in all the spheres individually and collectively, so as to raise the standard of the national nation to achieve for a greater endowment and achievement அப்படின்னு பார்த்தோம். to give what 6 to 14 years எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினுக்கு இது வரும். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான் எல்லாம் சில இடத்துக்கு நீங்க ஆல்பபெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரோம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க எப்படி யூஸ் பண்ணலாமோ அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பாராஸ் போடலாம், என்ன விஷயங்கள் கொடுக்கணுமோ நம்பர் போட்டோ எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் ஆனால் இந்த நம்பரிங் சிஸ்டம் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான மார்க் கிடைக்கும். உங்களாலையும் கண்டென்ட்டை பாயிண்ட்டை நீட்டா டு த பாயிண்ட் கொடுக்க முடியும். ஸோ நல்லா யோசிச்சு ஆன்சர்ஸை கொண்டு வாங்க. ஸோ நிறைய சப் டாபிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, நிறைய கீவேர்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய இன்சர்ஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா முடிச்சிடலாம். சப் டாபிக்ஸ், keywords, insertion.
இதெல்லாம் பேரலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனு, என்ஷோர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து கிளியரா வந்து இது இருக்கும். கோஆர்டினேஷன், ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் டாஸ்கா இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியணும். சப் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சப் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணலாம், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கிரியேட் பண்ணலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பாயிண்டே ஒரு சப் டாபிக்ஸை கூட நீங்க வச்சுக்கலாம். அதை கரெக்டா நீங்க அதை டிசைன் பண்ற விதத்துல இருக்கு. கீவேர்ட்ஸ் அப்படின்றத நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த பாலிசி, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், இது எஃபெக்டிவ்னஸ், இந்த மாதிரி நம்ம எங்கெங்க நம்ம அதை சேர்க்க முடியுமோ அதை கரெக்டா அது மூலமா ஒரு பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ஒவ்வொரு இதையுமே வந்து கீவேர்ட்ஸை வச்சு நீங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அந்த நிமோனிக்ஸோ நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க இந்த எக்ஸாம்பிள எப்படி இந்த இன்சர்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்றது, அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய டயக்ராம், பிரசன்டேஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா எக்ஸ்ட்ரா மார்க்ஸை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். வென் when there is no representation in any some paper, but when it have some representations, obviously those are paper with more representation will fetch more marks. நிறைய மதிப்பெண்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கட்டாயமா அந்த நல்ல நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், ப்ரெசன்டேஷன் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட், and you should know all the concepts of the syllabus. That's also very important. To tackle or to attend all the question, you should have at least a overview of the syllabus. So how the basic concepts of the syllabus, so that you can able to manage writing all the questions. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸில் கவர்னர் பற்றி நம்மளுக்கு கேள்வி வரலாம். கவர்னர் வந்து நியூஸ்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸா இந்த மாதிரிப்பட்டது டைரக்டா கொஸ்டின் வரலாம். சிஎம் பத்தி வரலாம். இது ரீசெண்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனுக்கு ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் என்ன, திஸ் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக் வித் தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸும் கிளியரா இருக்கணும். ஸோ ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சிஏஜி வந்து நியூஸ்ல இருக்காரு, சிஏஜில இருந்து கேட்கலாம். ஸோ இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஜோஷிமத்துல வந்து நடந்த லேண்ட் சப்சிடன்ஸ் பத்தி கேட்கலாம். டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 5G டெக்னாலஜி பத்தி கேட்கலாம். பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப வருஷமாவே கேட்காம இருக்கு. டேட்டா சயின்ஸ்லாம் ரீசெண்டா கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸ்டெம் செல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து டைமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இங்க ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சாட் ஜிபிடி, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா இருக்கக்கூடிய வர வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிஷன்ஸ்லாம், இது வந்து ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரோவோட அச்சீவ்மெண்ட்ஸ், இஸ்ரோவோட ரீசெண்ட் மிஷன்ஸ் என்ன, அடுத்த ஃபியூச்சர் மிஷன்ஸ் என்ன, மிஷன்ஸ், டிஆர்டிஓட அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஎம்ஆரோட ஃபங்க்ஷன்ஸ், ஸோ வேற என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் சிஎஸ்ஐஆரோட ஃபங்க்ஷன், சிஎஸ்ஐஆர் என்ன பண்ணுது, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், ஸோ அதை பத்தி கேள்விகள் வரலாம். ஸோ இந்த டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நிறைய நான் கட்டாயம் 2-3 மிஸ் பண்ணியிருப்பேன். நான் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம டெலகிராம் சேனல்ல, ஸோ அதை பாருங்க. பிளாக் செயின் டேட்டா சயின்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பிளாக் செயின்ல ரொம்ப நாளா வரல. பிளாக் செயின் எதிர்பார்க்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதுல 5G கூட நிறைய எதிர்பார்க்கலாம். 5G வந்து ரொம்ப நியூஸ்லயே இருக்கு. 5G வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தது பயோடைவர்சிட்டி லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் அதில் ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் அது வரும். பயோடைவர்சிட்டி அண்ட் பொல்யூ பயோடைவர்சிட்டி பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச், தமிழ்நாடோட மிஷன்ஸ் என்ன இருக்கு, COP27 என்ன இருக்கு, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல இருந்து கேள்விகள் வரலாம். COP27 அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IUCN. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்றாங்க, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் கூட ஸோ வரலாம். அது வந்து நம்ம எப்படி, அது வரலன்னா கூட நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணி எழுத முடியும்ன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. கிளைமேட் சேஞ்சை பத்தி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இம்பாக்ட் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சால என்ன விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் ஆகும், கிளைமேட் சேஞ்ச்னால மான்சூன் பேட்டர்ன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரெண்டிங்கா ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்கக்கூடிய இடங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிளாக் செயின், டேட்டா சயின்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜி, ஸ்டெம் செல் டெக்னாலஜி, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து கிளியரா இருக்கணும். இதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். இது வரைக்கும் வந்ததும் சரி, இருக்கக்கூடிய டெக்னாலஜில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஸோ இப்போ லித்தியம் கூட நியூஸ்ல இருந்தது, ஜம்மு காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து எப்படி வந்து அந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ண போறோம், இந்த சிலபஸ்லாம் இதை பத்தி நமக்கு ஐடியா இருக்கா, இந்தியா வந்து இதுல என்ன கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்கு, என்ன பாலிசி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி வந்து வச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், R&D என்ன இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளோட ஐபிஆர்ஸ் பாலிசி என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன்ட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலைஸ்டா இதெல்லாம் தெரியாம நம்ம எக்ஸாமுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. ஒவ்வொரு டெக்னாலஜியும் நீங்க இந்த டெக்னாலஜி எல்லாமே சேர்த்து ஒரே நாள்ல ஈஸியா படிச்சிடலாம். யூ ஷுட் நோ அது என்ன பண்ணுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, வாட் இஸ் த டெக்னாலஜி, ஹவு இட் கேன் பி அப்ளைட். ஸோ அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க பயங்கர டெக்னிக்கலா இங்க நாலேஜா ஸ்ட்ராங்கா இருக்கணும்லாம் தேவையில்ல. ரைட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின், யூ ஹாவ் டு ஆன்சர் தட் 15 மார்க்கோ, ஒரு 1.5 பக்கமோ 2 பக்கமோ அந்த ரேஞ்ச்க்கு நீங்க எழுத தெரியணும். ஸோ அதுக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கு ஆன்சர் ரைட் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்றத நம்பணும். உங்களை முழுமையா நம்பி நீங்க அந்த ஆன்சரை எழுதணும். அதுதான் முக்கியம். நம்மளுக்கு அங்க நம்மளால எழுத முடியுமா அப்படின்ற நம்பிக்கைலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரபிள்ல கொண்டு விட்டுரும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எழுத்து பயிற்சி பண்ணும்போது நல்ல கையெழுத்தும், நல்ல ப்ரெசன்டேஷன், ரெஸ்பெக்டிவ் த ஹேண்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன் ஆல்சோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணும்போது ஆக்சுவலி யூ கெட் நல்ல மார்க் கிடைக்கும். நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை நம்ம ஒரு பிளான் வச்சுட்டு, எனக்கு என்ன அப்படின்னா யூ பி ஹேவிங் சம் பிளான்ஸ், தட்ஸ் வெரி குட். ஸோ அந்த பிளானை எக்ஸாம் டேல இஃப் யூ ஆர் நாட் எக்ஸிக்யூட்டிங், இஃப் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட்ஸ் வெரி ஃபைன். ஸோ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் சோன்ல இருக்கும். ஸோ செம்மையா பிளான், அதே அங்க போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம நீங்க இங்க கிராஃப் போடணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியோட பேர் எழுதணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸோட பேர் எழுதலாம், இல்ல கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பேர் எழுதலாம்னு நினைச்சிருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷனரோட பேர் எழுதணும்னு நினைச்சிருப்பீங்க. பட் அதான் மறந்துட்டு வந்துருவீங்க, வேல்யூ அடிஷனை மறந்துட்டு வந்துருவீங்க, கிராஃப் போடணும்னு நினைப்பீங்க, ஃப்ளோ சார்ட் போடணும்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இன்சர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல கட்டாயமா வச்சுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இன்சர்ட் என்ன பண்ண போறேன், இங்க வந்து ஹவு த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கேன் பி அப்ளைட். ஸோ எப்படி வந்து நான் இதை உள்ள கொண்டு வரலாம், என்ன கவர்மெண்டோட ஸ்கீமை என்ன கொண்டு வரலாம். ஸோ இன்சர்ஷன்ஸ்ல யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஒர்க் அவுட். உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் கொண்டு வர முடியுமா, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இன்சர்ஷன்ன்றது நான் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனல்ல. ஸோ அந்த இன்சர்ஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லெஜிஸ்லேஷன்ஸ் கொடுக்க முடியுமா, நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை உள்ள கொண்டு வர முடியுமா, எதை கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுமா, எஜுகேஷனை, ஹெல்த்தை, ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எக்கனாமியை எப்படி இதை கனெக்ட் பண்ண முடியும், நம்ம படிச்ச எல்லா சப்ஜெக்டையும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்ட்ல நிறைய யோசிச்சாலே யூ கேன் கனெக்ட் திங்ஸ் அண்ட் யூல் டூ பெட்டருங்க. சரி, லைக் நம்ம அடுத்தது வந்து அடுத்து நேத்தைக்கு பார்த்தல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்.
ரைட். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்ததை லைட்டாக ஜஸ்ட் ஒரு ரீகேப் அண்ட் ஒரு சின்ன குட்டி ரிவிஷன் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் எப்படி இருக்கு என்னன்றதை பார்ப்போம். கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் இருந்துச்சு, அதை பற்றி பேசணும் ப்ரியாம்பிள். பட் அதோட ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் derived ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் யூனிட்டரின் பயாஸ், செக்குலர் கண்ட்ரி, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி. ஸோ இங்கே 3 tier சிஸ்டம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜ், இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். பிரியாம்பிள் வந்து சொல்லியிருந்தோம், அது கீ டு த கான்ஸ்டியூஷன். பிரியாம்பிள் வந்து இதுல இருந்து வந்து, அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேரு பேசுறதுல இருந்து வருது அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் பத்தி பார்த்திருந்தோம். சிட்டிசன்ஷிப் வந்து 5 to 11ல சொல்லியிருக்கப்படுது. பட் ஆனா அதோட ரூல்ஸ், ஹவு டு பிகம் அ சிட்டிசன், த திங்ஸ் ஆர் enshrined in the சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 8 times அமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே அமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்படி அவர் சிட்டிசனை அக்யூர் பண்ணி, சிட்டிசன்ஷிப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா அக்யூர் பண்ணிக்கலாம், பை பர்த்தா இருக்கட்டும், பை டிசன்டா இருக்கட்டும், அவங்க பிறப்பால, அவங்க பேரண்ட்ஸ் வந்து, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், ஸோ அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து ரினவுன்சேஷன், வாலண்டரி ரினவுன்சேஷன், அதுக்கப்புறம் டெர்மினேஷன். இஃப் எனி ஒன் voluntarily attain the citizenship of other country, the citizenship of India will be terminated. And then the deprivation, when someone who is naturally citizen, who is sentenced to the prison for a period of 2 years now kuda, or intelligence in ட்ரேடு, ஃப்ராட் பண்ணாலோ, இந்த மாதிரி ஏதாவது ரெப்ரஸன்டேஷன் பண்ணாலோ அவங்ககிட்ட வந்து டிப்ரைவ் பண்ணிக்குவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 12 to 35 பார்த்துருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கு வித்தியாசம் வந்து பார்த்துருந்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து, இது வந்து அயர்லாண்ட்ல இருந்துங்க. ஸோ இது வந்து ஈஸிலி கவர்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டேக் அவே பண்ண முடியாது. இது வந்து cannot take away the abridge the rights, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மக்கள்கிட்ட வந்து பறிக்க முடியாது. டிபிஎஸ் வந்து தட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இது வந்து enforceable by the law, it is not enforceable by the law. இது வந்து லீகல் சாங்ஷன், இது வந்து பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சாங்ஷன்ஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ரைட், இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்ட்ரெங்தன் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இது வந்து பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியை வந்து இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு, அந்த பிரின்சிபிள்ஸ், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபிள்ஸ் என்ஷூர்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி பாக்குறோங்க. ரைட். ஆர்டிகிள் 12 to 35 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 12 வந்து ஸ்டேட், 13 வந்து ஏதாவது ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொல்லக்கூடியது, 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 15 வந்து பாத்தீங்கன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் irrespective of RR CSP, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் irrespective of RR CSP DR. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. 16 வந்து ஓகே ஓகே சொல்லிட்டோம். டைட்டில்ஸ் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில் 18. 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட், ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். 20 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி 20 ப்ரொடெக்ஷன், ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் இன் அஃபென்சஸ். ஸோ அதுக்கப்புறம் 21 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் லிபர்ட்டி. 22 ரைட் டு எலமெண்டரி எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ்ங்க. 22. 23 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். அடுத்து 24 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள்ங்க. ஸோ ஆர்டிகிள்ஸ் ஆஃப் இதை நம்ம வந்து எங்க வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் படிக்கிறோம். இது எதுக்குங்க படிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோன்னா, இது வந்து வேறவர் வி கேன் இன்சர்ட், அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஞாபகம் இருக்கணும். சைல்ட் லேபருக்குலாம் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். 25ல இருந்து 28 வந்து ரிலிஜியஸ், யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ப்ரொஃபஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ மேரேஜ், ரிலிஜியஸ் அஃபேர்ஸ், அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. பள்ளி கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல
freedom from attending the religious instruction or worship in certain educational institutions. Cultural 29, protection of language script of the minorities, right of minorities to establish administrative educational institution. Minorities கேட்டானா இதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். Article 29, 30. How you can insert things, how you can bring the content அப்படின்றத நீங்க வந்து யோசிக்கணும் நல்லா. அது கான்ஸ்டிடியூஷனலா இருக்கா, அது லெஜிஸ்லேட்டிவா இருக்கா, அது என்விரான்மெண்டல் திங்கா ரிலேட்டடா இருக்கா, ஸோ அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரிலேட்டடா இருக்கா, ஸோ இதுல எப்படி ஒரு மேப் கொண்டு வரலாம், ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். ஸோ அந்த சிந்தனையே வந்து உங்களுக்கு நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். எவ்வளோ நல்லா சிந்திக்கிறீங்களோ, எவ்வளோ நல்லா அதை ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, எவ்வளோ நல்லா அதை குட்டியா ஒரு நோட்ஸா எடுத்து வச்சிருக்கிறீங்களோ, ஸோ அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ரைட், அடுத்தது பார்ப்போம். 31 வந்து as you know it was moved to the legal right, 300A right to property, 44th amendment 1978. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து பார்த்தீங்கன்னா you know that when the rights are deprived, so one can appeal to the Supreme Court by Article 32. We have writs, habeas corpus, mandamus, certiorari, prohibition and co-warrant on 5 writs இருக்கு. ஸோ 32 வந்து பார்த்தீங்கன்னா right to have constitutional remedies if the fundamental rights are deprived. So one can seek the redressal from the Supreme Court. So using the Article 32, அம்பேத்கர் வந்து இதை வந்து heart and soul of the constitution அப்படின்னு சொல்லிட்டார். ரைட்டுங்க. ஸோ சைல்ட் லேபர்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி வந்து 36 51 லிபரல் இன்டெலெக்சுவல் அண்ட் சோஷியல் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அம்பேத்கர் வந்து இதை வந்து நோவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 45வது ஆர்டிகிள் மேட்டர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், 45 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது டிபிஎஸ்பியா இருந்தது. இட் வாஸ் பிகம் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். So the 21A was introduced as a fundamental right where one has the right to have elementary education அப்படின்றதையும் பார்க்குறோம். So fundamental duties when it was done by the Indira Gandhi government. The Swaran Singh committee was set up for the analyzing the fundamental rights. They recommended the fundamental rights. So 42nd amendment of 1976. So அதுல வந்து பாத்தீங்கன்னா fundamental rights வந்து இருக்கு. So article 51A வந்து பாத்தீங்கன்னா again நம்ம 42nd amendmentல இது கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்தது. ஸோ இதுல வந்து 11 இருக்கு. முதல்ல கான்ஸ்டியூஷன் அபாய்ட் பண்றது, செரிஸ் அண்ட் நோபல் ஐடியாஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போல் ப்ரொடெக்ட் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி டு டிஃபெண்ட் த கண்ட்ரி இன் த ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called upon. So promote harmony and the spirit of common brotherhood among the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities to renounce and to renounce practices derogatory to the dignity of the woman அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். to value and preserve the rich heritage of the country, composite culture அப்படின்றத பார்க்குறோம். To protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. To develop scientific temper, humanism and the spirit of inquiry and reform. To save public property and to abjure violence. To save, நான் இதை எதுக்கு அப்படி வாசிக்கிறேன் அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகலாம். நீங்க அதை வாசிக்கிறீங்க, என் கூட சேர்ந்து பாக்குறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இது படிக்காம புதுசா பாக்குறவங்களுக்கு எனக்கு தெரியல அது எப்படி இருக்க போகுதுன்றது. மேபி அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா, நான் ஸ்லோவாகவும் தான் எடுக்கிறேன் முதல் கிளாஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் அதை நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் பேசுறேன், அதோட கீவேர்ட்ஸ் சொல்றேன், அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சாலே நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நீங்க வந்து இது வரைக்கும் பெருசா படிக்கலன்னா கூட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தாலே உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இதை கவர் பண்ணி கொடுப்பேன். மெயின் ஸ்கூல்ல சிலபஸ் எல்லாமே ஓரளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால ஆன்சர்ஸ் ரெடி பண்ண முடியணும். படம்லாம் போட்டு பாருங்க, ஹார்ட்டு, லங்ஸ், கிட்னி, இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. செல்லை பத்தி படம் போட்டு வச்சுக்கோங்க. அனிமல் செல், பிளான்ட் செல் டிஃபரன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து தான் கொஸ்டின்ஸாக வரப்போகுது. உங்களோட டைமை கரெக்டாக எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. காம்படிஷன் வந்து நிறைய இருந்தாலும் அந்த 3 மணி நேரத்துல நிறைய சொதப்பல்கள் நடக்கும். அதுதான் வந்து பொதுவான தோல்விக்கு காரணம். நல்லா ப்ரிப்பேரா இருப்பாங்க, அந்த 3 மணி நேரத்துல சொதப்புறதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதை மட்டும் பண்ணாம கொஞ்சம் மைண்டை ஃபோக்கஸ்டா இந்த டைம்ல வச்சுக்கோங்க. ஸோ வேற எந்த விஷயங்கள்லையும் உங்களோட கவனங்களை விடாதீங்க. ஸோ உங்களுக்கு இது குரூப் 2 தான் வேணும் அப்படின்னா கவனத்தை முழுசா
இனிமேல் உள்ள நாட்கள்ல கவனச்சிதறல் இல்லாம ஒரு மாதிரி ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஜெக்ட் கூட. செமையா அவங்களால இந்த எக்ஸாம் எழுத முடியும். நீங்க ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்க்குலாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கனெக்டிங் த டாட் தான். என்ன ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இஷ்யூவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் அ மேஜர் காஸ். இட்ஸ் அ சோஷியல் இஷ்யூ விச் இஸ் அ காஸ் ஆஃப் ஆல் அதர் சோஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படின்னா பாப்புலேஷன் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம கரெக்டா எல்லா சோஷியல் இஷ்யூஸ்க்கும் ஒரு காசஸ் எஃபெக்ட் பாப்புலேஷன் இதோட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனோட ஒரு எஃபெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோஷியல் இஷ்யூஸும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூஸும் ஒவ்வொன்றும் கனெக்டடா இருக்கு. ஒருத்தவங்க பாவர்ட்டியா இருந்தா அவன் இல்லிட்ரஸி ஆகலாம், இல்லிட்ரஸியா இருந்தா அவன் பாவர்ட்டி ஆகலாம். அது ஒரு ஒரு சைக்கிளா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷியஸ் சைக்கிளாவே இருந்துட்டு இருக்கும். அந்த விஷியஸ் சைக்கிள் அங்கங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களால தெரியணும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்டா இருந்தா அது வந்து பாவர்ட்டி ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்டோட ஒரு எஃபெக்ட் தான் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி இஸ் காஸ் ஃபார் வேரியஸ் அதர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த பாவர்ட்டி அண்ட் சைல்ட் லேபர் இஸ் அ ட்ராப். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளால கனெக்ட் பண்ண தெரியணும். அந்த பாவர்ட்டி பத்தி கேட்டாலோ சைல்ட் லேபர் பத்தி கேட்டாலோ ஸோ அதை கண்டினியூஸ் அதோட காசஸ் அதோட ரீசன்ஸ் அதோட எஃபெக்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பிள் மாதிரி உங்களுக்கு சுத்திட்டு இருக்கணும். அதை வந்து ஈஸியா ஓனே கனெக்ட் பண்ண முடியணும். ஸோ தட் அதுல வந்து ஓனுக்கு தனி ஸ்கீம்ஸ் இருக்கலாம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், ஒரு டேட்டா புக் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒன்னு ரெண்டு டேட்டா இருந்தா போதும். நீங்க வந்து 10 15 டேட்டா எடுத்து வைக்கணும்லாம் தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம அங்க போய் நிறைய எல்லாம் போய் காட்ட முடியாது, வெரைட்டிஸ் எல்லாம் காட்ட முடியாது. நமக்கு இருக்கிறதா கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பில்டப் கொடுத்து வந்துடணும். ஸோ அதான் திரும்பவும் சொல்றேன், இங்க யாருமே அவ்வளவு பெரிய அறிவாளி எல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாம் ஆகா ஓஹோன்ற அறிவாளி கிடையாது. அந்த எக்ஸாமோட டிமாண்ட்ஸை மீட் பண்றதுக்கான தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டவங்க தான். ஸோ அந்த ஸ்கில்ஸை உங்களாலையும் வளர்த்துக்க முடியும். யாருனாலும் இங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் திரும்ப அதான் சொல்றேன். ஸோ நல்லா உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது செகண்ட் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ இட் மே பி லேட் வெரி லேட் பட் ஸ்டில் நீங்க இன்னும் உள்ள போடக்கூடிய எஃபர்ட் வந்து தட் கேன் மேக் அ லாட் ஆஃப் சேஞ்ச்ன்றதை நான் சொல்றேன். அதை மனசால நீங்க பண்ணுங்க. ஃபோன்லாம் கம்மியா யூஸ் பண்ணுங்க. படிச்சதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. அது என்ன படிச்சீங்க, என்ன கீவேர்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம், என்ன ஆர்டிகிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸை கேளுங்க. சிலபஸை திரும்ப வச்சு 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 பாருங்க. சிலபஸை பிரிச்சு ஒவ்வொரு டாபிக்ஸா எடுத்து பாருங்க. ஸோ அதை பார்க்கறது மூலமா தான் உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். நீங்க எப்படி ஒரு ஆன்சர் அப்ரோச் பண்ண போறீங்க மனசுக்குள்ளாடி ஓட்டி பாருங்க. நம்பர் போட்டு பாருங்க, பேராகிராஃப் போட்டு பாருங்க, ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. பிளான் இட் அக்கார்டிங்லி. இன்னும் டைம் கம்மியா தான் இருக்கு. பட் அந்த டைம்ல உங்களால நிறைய நல்லா பண்ண முடியும். அந்த எஃபோர்ட்டை போடுங்க. நம்ம அடுத்தது போலாங்க. எஜுகேஷன் கொடுக்கணும். யூனியன் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் லிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், அதாவது legislative ரிலேஷன்ஸ்லாம் யூனியன் கேன் கிரியேட் அ லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எனி லா in their union list, and state can create a law in any state list. But in case of a conflict between the state and the concurrent list law, both can legislate law. இது வந்து இங்க ஹோல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இவங்க ஸ்டேட் லிஸ்ட்ல மட்டும் தான் இது பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட் யூனியன் இங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல ரெண்டு பேருமே லா போடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக் சென்ட்ரல் லா வில் ப்ரிவைல் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து யூனியன் எல்லா இடத்துலயுமே இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு ஆன் தர் லிஸ்ட். பட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் அதோட லிஸ்ட்ல என்னென்ன இருக்கோ அது இந்தியா ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். பினான்சியல் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 268 இருந்து 293 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து சென்ட்ரல்ல வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து ரெண்டு ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் எம்பவர் பண்ணிருக்கும். அண்ட் சர்டன் டாக்ஸ் ஆர் இம்போஸ் when collected by the center and divided between the center and states on the recommendation of the finance commission. So under the article 280 of the constitution, late prime minister Indira Gandhi appointed sarkaria commission. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சர்க்காரியா கமிஷன் 1983. ஸோ அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஃபெடரல் கவர்மெண்டோட ஸ்பிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய இது கொடுத்துருந்தாங்க. சும்மா 356 யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து கரெக்டா ரெகுலேட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு.
ஸோ இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கான ஒரு இடத்துல ஸ்டேட் கவர்மெண்டோட ஃப்ரீடம் கொடுக்கணும்லாம் சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஃபெடரலிசம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக வேண்டி கொண்டு வந்து தான் சர்க்காரியா கமிஷன் 1983 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பா. அதுக்கு முன்னாடி ராஜமன்னர் கமிட்டிலாம் சொல்லியிருந்தாங்க. ராஜமன்னர் கமிட்டி 1969. ஸோ எல்லாம் இவங்க இதெல்லாம் ராஜமன்னர் கமிட்டிலாம் 356 ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்கு. 2007 வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சி கமிஷன். ஸோ அதுக்கப்புறம் வெங்கடாச்சலயா கமிஷன், ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா கமிஷன் 2000 வருது அப்படின்றத பார்க்குறோம். ஒர்க்கிங் ஆஃப் ரிவியூவிங் ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத கமிட்டி அப்படின்றத பார்க்குறோம். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இங்க தமிழ்லாம் வந்து இந்த லாங்குவேஜ் 6 லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக இருக்குங்க. நேஷனல் எமர்ஜென்சி 352 356 60 அமான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அமான்மெண்ட் கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் வந்து 2 ஹவுஸ்ல ஏதாவது ஒரு ஹவுஸ்ல வந்து இருக்கணும். அதாவது லோக்சபாவோ இல்லைன்னா ராஜ்யசபாலையோ ஸோ அமான்மெண்ட் வந்து நடந்திருக்கணும் அப்படின்றத அமான்மெண்ட்டுக்கான பில்லை கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 2 ஹவுஸ்லயுமே 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து வருது. அந்த மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணா இட் பிகம்ஸ் அன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பிரசிடென்டோட பவர்லாம் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ பிஎம், அதாவது பிஎம்டிக்யூ, அதுக்கப்புறம் சிஓபி, ரைட். இப்படி பாத்தீங்கன்னா இது 52ல இருந்து 61 வரைக்கும் வரும் ஆர்டிகிள். ஸோ இது பிரசிடென்ட், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இது எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் த பிரசிடென்ட், எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட். அதான் சொல்றேன், இந்த கோட்லாம் ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ஸ்லாம் உள்ள ஈஸியா வந்துடும். ஆர்டிகல் 53 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் பவர் வந்து பிரசிடென்ட் தான் இருக்கு, விச் இஸ் டைரக்ட்லி எக்ஸசைஸ் பை ஹிம் ஆர் ஆஃபீஸர் சபார்டினேட் டு ஹிம். ஸோ அதுதான் சொல்றேன், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ரெஸ்ட் டு த பிரசிடென்ட், ரைட். அவர் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும், 35 வயசா இருக்கணும், ப்ராஃபிட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, குவாலிஃபிகேஷன் லோக்சபா மெம்பரோட குவாலிஃபிகேஷனா இருக்கணும். ஸோ அவரோட நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 எலக்டாஸ் ப்ரொபோஸ் பண்ணிருக்கணும். 10 எலக்டாஸ் வந்து முன்மொழி செஞ்சிருக்கணும், வழிமொழியும் செஞ்சிருக்கணும், செகண்டும் பண்ணிருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். பிரசிடென்ட் வந்து அவரோட ஸ்டேட் மெம்பரோ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரோ எம்பியாவோ இருக்க முடியாது. அவர் பிரசிடென்ட் ஆனா அப்படி இருந்தா அந்த எம்பியோ எம்எல்ஏயோ பதவி பறிக்கப்படும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ பிரசிடென்டோட பில்டிங் ராஷ்டிரபதி பவன், அவருக்கு வர வந்து பாத்தீங்கன்னா ரிட்ரீட் பில்டிங் ஷிம்லாலையும் ஒரு மீட்டிங் நடத்துவார், ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்லையும். ஸோ சவுத் அண்ட் நார்த் அது வந்து யூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கல்ச்சரை வந்து சிம்பிளைஸ் பண்ணி யூனிட்டியை நம்ம கொண்டு வர்றதுக்காக வேண்டி வச்சிருக்குது அப்படின்றத பாக்குறோம். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இன்டைரக்ட் எலெக்ஷன், இந்த மெம்பர்ஸ் ஹேவிங் த எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ், எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஓத் அண்ட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் எடுப்பாரு. பவர் வந்து பாத்தீங்கன்னா 77 எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றத பாக்குறோம். ரிக்வெஸ்ட் every executive action in the union is taken in the name of the president. Article 77 உள்ள கொண்டு வந்துடணும் பிரசிடென்ட்னா. every 77 every executive actions of the union shall be taken in the name of the president. எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் யாரோட பேர்ல தான் நடக்கும் அப்படின்னா நம்ம ஜனாதிபதி குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் நடக்கும். எவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹி அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோ அண்ட் அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஸோ ஆல்சோ இவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஒன்லி டூஸ் த திங். பிரைம் மினிஸ்டர் appoints recommends the minister. இவர் வந்து பாத்தீங்கன்னா prime minister allocates the ministries among the members, while the president distribute the ministries. அதான் அங்க வந்து டிஃபரன்ஸ் அப்படின்றத பாக்குறோம். இவர் அலாகேட் பண்ணுவாருங்க, அவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவர் கொடுப்பார் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், ரைட். ஸோ இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு இவருக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறாருங்க. 2 பேருக்கும் அப்பாயிண்ட் பண்றாரு, இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து அலாகேட் பண்றாரு, ரீஷஃபிள் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி தீஸ் இன்க்ளூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கவர்னர். இவர் வந்து வேற யாரெல்லாம் அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுதான் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாரு, கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு,
சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் வர அட்டார்னி ஜெனரல் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படி இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர்ஸ் அண்ட் மெனி 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 அப்பாயின்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா நிறைய பண்ணுவாரு. ஸோ இங்க வந்து அம்பாஸ்டர்ஸ் மெம்பர்ஸ் அதே மாதிரி அண்ட் அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்ல இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் வேற அப்பாயிண்டட் பை ஹிம். இது வந்து எக்ஸிகூட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஹி சம்மன் அண்ட் ப்ரொரோக் த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். சம்மன் அண்ட் ப்ரொரோக் ஆஃப் த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா he will be attending the first session of the he will be addressing the parliament after its general election ஓட ஃபர்ஸ்ட் செஷன்ல அப்படின்றத பாக்குறோம். இனாகிரேட்ஸ் த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். இவர் தான் பார்லிமெண்டோட ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷனோட செஷனை முதல்ல இனாகிரேட் பண்ணி வைக்கிறதே இவர் தான். The president inaugurates the session of the parliament by addressing it after the general election. General electionக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அதை இனாகிரேட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ அட் த பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஈச் இயர், ஒரு வருஷத்தோட ஃபர்ஸ்ட் முதல் செஷன்ல அவர் தான் இது பண்றாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் டு த நேச்சர் த ஸ்பீச் ஃப்ரம் த த்ரோன். ஸோ அந்த அரியாசனத்துல இருந்து பேசக்கூடிய அந்த ஒரு கிங் மாதிரி அந்த ஒரு கண்ட்ரியோட ஒரு ஆள் மாதிரி. பட் த பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஸோ தட்ஸ் வை வி கால்ட் அவர் கண்ட்ரி அஸ் ரிபப்ளிக். டைரக்ட்லி நோ இன்டைரக்ட்லி அப்படின்னாலும், ஸோ அது மறைமுகமா எடுத்திருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், குடியரசுன்னு சொல்றோம். சரி, ரைட். த பிரசிடென்ட் சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் டுவைஸ் சம்மன் பண்ணுவார். இவர் தான் ப்ரோராக் பண்ணுவார். ஸோ ஹி ஆல்சோ மே சென்ட் மெசேஜஸ் டு த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பில் பெண்டிங் இன் த ஹவுஸ். ஸோ மெசேஜஸ் அனுப்பிச்சுடுவார். எப்பா இந்த மாதிரி பில் பெண்டிங் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அவர் மெசேஜ் அனுப்பிச்சுடுவார். ஆல் பில்ஸ் பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் பிகம் லாஸ் ஆஃப் ஆக்ட். அவர் சைன் பண்ணாதான், அவரோட அசன் கொடுத்தாதான் அது ஆக்டா மாறுது அப்படின்றத பாக்குறோம். மணி பில் cannot be introduced without his approval. President terminates sessions both or any houses of the parliament. So he can terminate, he can prorogue, he can summon the session parliament at least twice on the panno. So he summons the session, he prorogues the session, he can send messages to the either of the house regarding the pending bills in the houses. So அதே மாதிரி laws becomes act only after his assent அப்படின்றத பாக்குறோம். He can terminate the any houses, he can prorogue, he can even dissolve the Lok Sabha even before the expiry of the term அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல அவர் ரொம்ப 12% ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல சோஷியல் சர்வீசஸ், சயின்ஸ், லிட்டரேச்சர் ராஜ்யசபாக்கு இது பண்ணுவாரு. ஸோ 2 மெம்பர் இப்ப கிடையாது அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி ஆனுவல் பட்ஜெட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதோட அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பவர் பாக்குறோம், ஜுடிஷியல் பவர் பாக்குறோம், டிப்ளமேட்டிக் பவர் பாக்குறோம். ஸோ அவருக்கு கொஞ்சம் இந்த அவரோட பவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. பிரசிடென்டோட பவர் அண்ட் இவரோட கவர்னரோட பவர் வந்து கொஸ்டின்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பட்ஜெட் முன்னாடி இவட்ட தான் தாக்கல் பண்ணிட்டு போகணும். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இவரோட டிஸ்போசல் தான் இருக்கும். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி ப்ரொவைடட் எக்ஸப்ட் அந்த ரெக்கமெண்டேஷன். இவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்றத பாக்குறோம். he can make advances out of the contingency fund. The contingency fund வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். places contingency fund of India at it is disposable of the president. ஸோ அதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது he constitute a finance commission every 5 years. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸும். ஸோ இதை என்ன சொல்றேன்னா, ஒரே பவரை வந்து 6 மார்க்கு கூட கேட்கலாம். ஸோ இல்லைன்னா மொத்தமா கூட அவரோட பவர்ஸை வந்து 15 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அதை உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பதறாம உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஓன்லயுமே ஒரு கீவேர்டு வந்து ஞாபகம் வந்தா போதும். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நீங்க திங்க் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாலே உங்களால ஈஸியா இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். ஆல்ரெடி சோஷியல் இஷ்யூஸ்க்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் அப்லோட் பண்றேன். சோஷியல் இஷ்யூஸ் சிம்பிளிஃபைடா திரும்ப வீடியோஸ் வந்து நான் போடுவேன். ஸோ அதையும் பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ கொஞ்சம் தைரியமா இருக்கணும் இந்த டைம்ல. ஸோ இதை பத்தி யோசிக்காம படிக்கிறத மட்டும் யோசிக்கணும். திரும்பவும் சொல்றேன், பதறாதீங்க.
ஆர்டிகல் 72 வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட், இது எல்லாருக்குமே தெரியும். பாடன், ரிப்ரேவ், ரெஸ்பெக்ட், ரெமிஷனுக்கு பனிஷ்மெண்ட், அதை கம்யூட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்ட பவர் இருக்கு. இவருக்கு வந்து 161 வந்து பாத்தீங்கன்னா கவர்னரோட பார்டனிங் பவர் இருக்கு. ஸோ மிலிட்ரி பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 53 2 வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் த கமாண்டர், சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன் ஷால் பி வெஸ்டட் வந்து பிரசிடென்ட் தான். அண்ட் எக்ஸசைஸ் தேர் ஷால் பி ரெகுலேட்டட் பை த லா. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே லாவால ரெகுலேட் பண்ணக்கூடியதான் அந்த எக்ஸசைஸ் இதை மிலிட்ரி பவர்ஸ்ல. டிப்ளமேட்டிக் பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அப்பாயிண்ட் இந்தியன்ஸ் வர கண்ட்ரிஸ்க்கு அம்பாஸ்டரும், அதே மாதிரி இவர் தான் ரிசீவ் பண்ணுவாரு. ஸோ த அம்பாஸ்டர் டெசினேட் பிகம் அம்பாஸ்டர் ஆஃப்டர் காலிங் ஆன் த பிரசிடென்ட் அண்ட் பிரசன்டிங் இஸ் கிரெடென்ஷியல். ஸோ அவர் அம்பாஸ்டர் அப்படின்னா அவர் பிரசிடென்டோட ஆல் த எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் யூனியன் கேன் பி டேக்கன் இந்த நேம் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவரோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கும்போது அவர் அம்பாஸ்டரா கன்சிடர் பண்ணுவார். ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் என்டர்ட் இன் த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்றத பாக்குறோம். ஸோ எல்லா இடத்துலயுமே பிரசிடென்டோட இதுதான் இருக்கும். ஸோ அவரோட பேர்ல தான் நம்ம ட்ரீட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ல எமர்ஜென்சி பவர்ஸ்ல 352, 356, 360 எல்லாம் இவர் தான் கொண்டு வர முடியும். பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஹவுஸ்லயுமே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி பாஸ் பண்ணும். ஸோ அது பாஸ் பண்ண பிறகுதான் அவரை ரிமூவ் பண்ண முடியும். இதுவரை எந்த பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணதில்லை. ஆர்டிகல் 61 சொல்றாங்க, பிரசிடென்ட் ஷால் இன் கன்க்ளூஷன் இஸ் டேம் கண்டினியூ அவர் அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் ஒரு பிரசிடென்டா இருக்கலாம். வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் 63. ஸோ இது வந்து செகண்ட் அஃபிஷியல் பிரசிடென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்ஸ் ஆஃப் வாரண்ட்ல இருக்கக்கூடியவர். 63வது ஆர்டிகல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 30 ஏஜா இருக்கணும், ராஜ்யசபாவோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதே மாதிரி எந்த பொசிஷனும் வச்சிருக்க கூடாது. 66 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டைரக்ட் எலெக்ஷன், இவருக்கும் இன்டைரக்ட்லி நாட் டைரக்ட்லி எலெக்டட், அப்புறம் இன்டைரக்ட்லி எலெக்டட், அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு தான், 5 இயர்ஸ் தான். இவர் வந்து ரீஎலெக்ஷனுக்கு இது பண்ணிக்கலாம். இவர் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இவரோட வேலையை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். அந்த அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஹி ஆக்ட்ஸ் அஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இவர் இருக்காரு. ஜஸ்டிஸ் இதயத்துல்லா வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்துட்டு இதை பிரசிடென்டா இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பை வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லலாம், பை மெஜாரிட்டி ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இதே தான் பிரசிடென்ட்டுக்கு 34 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு எந்த ஹவுஸ்ல வேணாலும் கொண்டு வரலாம், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ராஜ்யசபால தான் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் ராஜ்யசபா அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி இன் லோக்சபா தான் இங்க தேவை இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இவர் வந்து ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ், டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். வைஸ் பிரசிடென்ட் வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் அப்படின்னா அங்க உள்ளதை ரெகுலேட் பண்றது இவர் தான். ஸோ அந்த ஹவுஸோட ஆர்டரை ரெகுலேட் பண்றது, டிசைட் பண்றது இவர் தான். அட்மிசபிலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன் ஆர் கொஸ்டின்ஸ், அவர் தான் அங்க சேர்மன். ஸோ ஒரு கொஸ்டின்ஸை இது பண்ணலாமா, ரெசல்யூஷன் தீர்மானங்களை ஒத்துக்கலாமா, இல்லைன்னா கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாமா அப்படின்றத தீர்மானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இ சஸ்பெண்ட்ஸ் அண்ட் அட்ஜர்ன்ஸ் த ஹவுஸ். இங்க வந்து எப்படி ஒரு ஸ்பீக்கரோட அது பெரிய பவர் ஆக்சுவலி. இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல செகண்ட் இருக்காங்க. பட் இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹி டிசைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். இங்க வந்து எல்லாமே அவங்க ஒரு பவர் இருக்க மாதிரி இங்க அதே மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ரெகுலேட்ஸ் த ஹவுஸ், டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ், டிசைட்ஸ் த அட்மிசிபிலிட்டி ஆர் ரெசல்யூஷன் ஆர் கொஸ்டின்ஸ் அவர் தான் சொல்லுவாரு. ஹி சஸ்பெண்ட்ஸ் ஆர் அட்ஜர்ன் த ஹவுஸ் இன் கேஸ் ஆஃப் கிரேவ் டிஸ்ஆர்டர். when the president is unable to discharge his duties, illness or absence from the country, he attends the function of the president maximum of 6 years. In this and the absence of president, the vice president acts as a president அப்படின்னு சொல்றோம், with the maximum period of 6 months. ஸோ அதுக்கப்புறம் கூட எலெக்ஷன் வந்துடணும் அப்படின்றத பாக்குறோம். ஆர்டிகல் 100 வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து எப்போ ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் காஸ்டிங் ஓட். ஸோ த காஸ்டிங் ஓட் கேன் பி டன் when there is a tie. ஸோ இவரோட ஓட்டெல்லாம் டிசைட் பண்ண போதுன்னா டிசிஷன் cannot be questioned அப்படின்றத பாக்குறோம். இஸ் லைக் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மாதிரி. இங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் இந்த எக்ஸ் ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ஹெட் ஆஃப் த இங்க வந்து நம்ம லீடர் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவை தலைவர் இங்க வந்து சேர்மன் அப்படின்னு சொல்றோம். வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். வைஸ் பிரசிடென்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் chairman of ex officio chairman of Rajya Sabha, right? So he has the power. He decides whether the bill to be discussed or not. So he decides whether the resolution to be accepted or not. And the mari he decides the orderly of the house. So he regulates the house, upper house, அதாவது ராஜ்யசபா ரெகுலேட் பண்ணுவார். அந்த மாதிரிப்பட்ட பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கேட்கறது கம்மியான வாய்ப்பு தான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பிரைம் மினிஸ்டரை பத்தி பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 74ல 1 வந்து பாத்தீங்கன்னா தேர் ஷால் பி அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் ஹெட்டட் பை தி இவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் as the head to aid and advise the
பிரசிடென்ட். ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அஸ் த ஹெட். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். ஸோ அவங்க வந்து அட்வைஸ் ஏட் அண்ட் அட்வைஸ் டு த பிரசிடென்ட். இது வந்து முக்கியமான ஆர்டிகல் 74. 75 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்டிகல். ஸோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபாவா இருக்கட்டும். ஸோ 21% தான் சாரி 91st அமெண்ட்மெண்ட் வந்து 15% ஆஃப் மெம்பர்ஸ் தான் வந்து மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்றோம். லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பார்ட்டி மெஜாரிட்டி யார் லோக்சபால இருக்காங்களோ அவங்க தான் இந்த பிரசிடென்ட் தான் ஆஃபீஸ் ஆஃப் சீக்ரசி ஓட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் சீக்ரசி வந்து பண்றது பிரசிடென்ட் தான் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும். A person who is not a member of parliament can be ஒருத்தர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லாம மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் he or she have to be become a member of parliament within the 6 months. Ministers are individually as well as collectively responsible to Lok Sabha. Duties வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டா இருக்காரு. என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இங்க நிதி ஆயோக்கோட சேர்மனா இருக்காரு. ஸோ இங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்காரு, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மனா இருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய இதுக்கு ஹெட்டா இருக்காரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்தியன் பார்லிமெண்டரி ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா த பவர்ஃபுல் பர்சன் அப்படின்றத கூட சொல்லலாம். த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ். ஸோ யார் என்ன மினிஸ்டரா இருக்கணும் அதை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அலோகேட்ஸ் த போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் ஆல்சோ ரீஷஃபிள்ஸ் த போர்ட்ஃபோலியோஸ். The Prime Minister decides the dates and agenda of the meeting of the cabinets which he presidents. So Prime Minister தான் டிசைட் பண்ணுவார் the dates and agenda of the meeting of cabinet. So இவங்களுக்கு என்ன அஜெண்டா அந்த மீட்டிங் வந்து அவர் தான் டிசைட் பண்ணுவார். which he presides. அவர் தான் அதை ப்ரெசைட் பண்ணுவார். The cabinet meeting is presided by the Prime Minister. So and the Prime Minister decides the date and agenda and what topic is going to be discussed and இந்த மீட்டிங் அதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் தலைமையை எடுத்து நடத்துவார் அப்படின்றத பார்த்தோம். The Prime Minister informally consult with 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மலி கன்சல்ட்ஸ் வித் திஸ் 2 or 3 சீனியர் கோலிக்ஸ். அவர் கூட கேபினெட் மீட்டிங் இல்லாம இருக்கும்போது, அவர் கேபினெட் மீட்டிங் நடத்தாம இருக்கும்போது வேற யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா இன்ஃபார்மலி, ஃபார்முலா இல்லாம இன்ஃபார்மலி கன்சல்ட் வந்து 2 or 3 சீனியர் colleagues or senior ministers கூட இருக்கலாம். The Prime Minister supervises the works of the various other ministers to converse to the President on all decision of the Council matter connecting to the affairs. Article 78, he acts as a channel of communication between the President and the Council of Minister. So அதுதான் வந்து ஏதாவது ஒரு கன்வர்ஸ் பண்ணணும்னா இவர் வந்து all the decision of the Council of Minister connecting to the government of the affairs of the Union and proposal for the legislations, everything will be confined related to the ministry by the Prime Minister. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா he acts as a channel of link between the President and Council of Minister. Prime Minister is the leader of the house of the chief spokesperson of the country. As a leader of the nation, Prime Minister represents our nation at all international conferences like Commonwealth Summit of Non-Aligned Nations and இங்க வந்து சார்க் நேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட்ஸ் அவர் நேஷன்ஸ் ஆல் நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதெல்லாம் பிரைம் மினிஸ்டரை பத்தி இருக்கக்கூடியது. இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ஸ், இதெல்லாம் கேபினட் செக்ரட்டரியோட வேலைலாம் என்னன்றதை பார்த்துருந்தோங்க. President of India, on the advice of the Prime Minister, appoints the Council of Ministers. The Council of Ministers வந்து பாத்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றத பாக்குறோம். கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் லைக் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் த கேபினெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இங்க ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி இதெல்லாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. தே ஹேவ் சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். பட் அவங்க வந்து கேபினெட் மீட்டிங்ல யூஸ்வலா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க unless and until they were invited for the meeting, right? So deputy ministers வந்து பாத்தீங்கன்னா they are low rank ministers. அவங்க வந்து ரொம்ப கம்மியான மினிஸ்டர் ரேங்க்ல உள்ள மினிஸ்டர்ஸ் தான். they will be assisting the cabinet or the minister of state in the performance of the duties entrusted to them. So right, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்றத பாக்குறோம். லோக்சபா, ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 79 tells about ராஜ்யசபா. ஸோ இந்தியா குடிமகனா இருக்கணும், 30 வயசுக்குள்ளாடி இருக்கணும், மானிட்டரியில சால்வெண்டா இருக்கணும், அது மாதிரி
ஹோப்ஃபுல் மைண்டடா இருக்கணும். லோக்சபாவோட மெம்பரா இருக்கக்கூடாது, வர ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடாது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். 14 நாளைக்குள்ளாடி மணி பில்ல அப்ரூவ் பண்ணும். மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா அப்படின்றத பார்த்தோம். ஸோ எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதாவது எம்எல்ஏஸ் மூலமா எலெக்ட் பண்ணப்படுறாங்க. தமிழ்நாட்டில் 18 எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபாவோட அப்படின்றத பாக்குறோம். இன்டைரக்ட் எலெக்ஷன். லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா 582 சீட் இருக்கு, 543 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு இருந்தா போதும். எந்த ஆதாய தரும் பதவிகள் இருக்கக்கூடாது. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். 25 வயசுக்கு மேல இருக்கணும். மென்டலி சவுண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி சால்வெண்டா இருக்கணும். The term of the house generally Lok Sabha enjoys of 5 years from the date of the first session. So 5 years வந்து லோக் சபா வந்து வருது முதல் டைம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் எப்போ வேணாலும் டூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டு ப்ரொரோக் ஆர் டிசால்வ் த லோக்சபா. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பவர் இருக்கு, டிசால்வ் பண்ணலாம். நோ பார்ட்டி அலைன்ஸ் அந்த பார்ட்டி நெசசரி மெஜாரிட்டி இல்லைனாலும் அவர் வந்து சும்மாலாம் வந்து அவையை கலைக்க முடியாது. மெஜாரிட்டி இல்லைனாலும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் டைம்ல வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருது, ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கலைக்கலாம். ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வரலாம். இந்த மாதிரிப்பட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். when the party doesn't have majority, he can appoint a person as a PM, and which he has a trust, and he must prove his majority அப்படின்ற மாதிரி, or he can appoint anyone as a prime minister in case of no majority அப்படின்றதே நம்ம பாக்குறோம். The election, the members of the Lok Sabha are directly elected by the people, universal adult franchise according to Article 326. All the citizen above 18 years have the right to vote for their representatives. Lok Sabha வந்து பாத்தீங்கன்னா any bill can be introduced and passed in the Lok Sabha. Even money bill can be passed in the Lok Sabha, but money bill can be introduced only in Lok Sabha. It has the same power in the impeachment of the president and judges of the Supreme Court as same as that of Lok Sabha. It has equal power as Rajya Sabha in passing any constitutional amendment. There are certain சின்ன வித்தியாசங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா they can start a bill regarding the state subject, and also they can bring the bill. They only can bring the bill regarding to the public service commission, creating of any public service commissions அப்படின்றத பார்க்கிறோம். ராஜ்யசபா 18 and லோக்சபா 39 மெம்பர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவர் யாரால எலெக்ட் பண்ணப்படுவாரோ மக்களால் எலெக்ட் பண்ணப்படுவார். அவர் வந்து ரொம்ப பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஸோ ஸ்பீக்கர் will hold the office till ஒரு பார்லிமெண்ட் முடிஞ்சவன மட்டும் கிடையாது, till the new speaker is elected by the new Lok Sabha. Speaker presides over the joint sitting of the two house. He will decide whether the bill is money bill or not. While the office of the ஸ்பீக்கர் இஸ் வேக்கன்ட், த ஸ்பீக்கரோட ஆப்சன்ட் வந்து யார் இது பண்ணுவாங்க, டெபியூட்டி ஸ்பீக்கர் அப்படின்றவர் தான் இது பண்ணுவாரு. எக்ஸப்ட் ஃபார் த ரெசல்யூஷன் அண்டர் இஸ் ரிமூவல் இஸ் கன்சிடரேஷன். அவரோட ரிமூவல் இருக்குமா அவர் ஸ்பீக்கரா இருக்க மாட்டார் அப்படின்னு எதை பாக்குறோம். 3 செஷன் இருக்கு. பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோடது வந்து ஓவர்சீயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஓவர்சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன், அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்வையிடுறது, பட்ஜெட்டை பாஸ் பண்றது, வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், discussion of various subjects like development plans, international relations, and internal policies. இது ரொம்ப முக்கியமானது. இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா லெஜிஸ்லேட் பண்றது மட்டும் இல்ல, ஓவர் சீயிங் த அட்மினிஸ்ட்ரேஷன், பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணது, பப்ளிக் கிரீவன்சஸ்க்கு ஒரு இதா இருக்கு, நிறைய மக்களோட குறைகள் அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் டெவலப்மெண்ட்ஸ், பிளான்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் பாலிசிஸ்லாம் அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். Parliament is vested with the power to impeach the president. President impeach பண்ணலாம், remove the judges of high election commissioner, comptroller and auditor general, procedure laid in the constitution. Parliament is vested with the power of removal of these people. Parliament is vested with the power of legislating, overseeing, administrating, grievance redressal place. So Parliament is like a development discussion platform. International relation and international policies were discussed in the Parliament, and the Parliament also has the power vested with the Parliament to remove the presidents, CAG, judges of the Supreme Court, High Court, comptroller, auditor generals, election commissioners, as the procedure laid by the Constitution. The power is vested with the Parliament. Right? The Parliament has the power to change the boundaries of the state. Parliament oda power paathurom. Attorney General of India 76 vayasu, he must be have the qualification of the judge of the Supreme Court அப்படின்றத பாக்குறோம். He may be removed by the president at any time. He may also quit his office by submitting the resignation to the president. So usually the Attorney General will be placed during a period of the government. If the government, the tenure of the government is over, the your
Attorney General will also quit his office, right? Duties and function of Attorney General to give an advice to the government of India in legal matters which are referred to the President, referred to him by the President. Attorney General of India has a right of audience in all courts. அவருக்கு audience வந்து எல்லா இடத்துக்குலாம் he has a right to speak and take part in the proceedings of the House. He can to be a member of the parliamentary committee and he can sit in the parliamentary committee. He may be a member, but without having the voting rights. He enjoys the privileges of the immunities that are available to the member of parliament. Judiciary வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பார்த்திருந்தோம். Supreme Court is the guardian of the constitution. Our judiciary is autonomous of the legislative and executive wing of the union, and integrated judiciary means single hierarchically for the whole country அப்படின்றத பார்த்திருந்தோம். Integrated judiciary வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த நெசசிட்டிஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபென்சிவ் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன். ஸோ மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் மக்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதா ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடமை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. லாஸ் தேவை இருக்கும்போது நெசசிட்டி ஆஃப் த லாஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் when there is an ambiguity the judiciary will interpret the laws அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 28 ஜனவரி 1950 சுப்ரீம் கோர்ட் வருது. 8 ஜட்ஜஸோட தொடங்கினது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 33 ஜட்ஜஸ் பிளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? Appointment of judges appointed by the Prime Minister, President, Supreme Court and High Court judges appointment to the President. Judges ஓட குவாலிஃபிகேஷன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். வயதெல்லாம் சொல்ல ஹை கோர்ட்ல வந்து 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் லாயர் அட்வொகேட்டா இருந்திருக்கணும், லாயர்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். So he is in opinion of the president a distinguished jurist இருக்கணும். So இந்த opinion of the president ஒரு distinguished நல்ல ஒரு சட்ட மேதையா இருக்க வேண்டும் அப்படின்றத பாக்குறோம். அட்ஹாக் ஜட்ஜஸையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஜட்ஜஸ் வந்து ரிசைன் பண்ணலாம், பார்லிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பெர்மனன்ட் சீட் வந்து நியூ டெல்லியில இருக்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் வித் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் he can shift to the any places அப்படின்றத பாக்குறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் எந்த கேஸ் வந்து டைரக்டா கொண்டு போக முடியுமோ when there is a dispute between union or two or one or more state. So இங்க வந்து பாத்தீங்கன்னா when there is a dispute between the two or more states, the writs issued by the Supreme Court or court for the enforcement of fundamental rights. இது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டோட நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன். அப்பலட் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் மே கிவ் சர்டிபிகேட் and find it is a fit for go to for the appeal for the Supreme Court. So இங்க வந்து in such case brought before the Supreme Court only High Court certificate the case invents a substantial law as to interpretation of the constitution. So இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட் வந்து ஃபிட்னு சொல்லும் போது அதை வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் the constitution confers the president of power Supreme Court any questions of the fact. So பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்காங்க to refer to the Supreme Court any question of law or fact. ஏதாவது சட்டத்தையோ ஏதாவது ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டு in his opinion of his public importance வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னா இது அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து gives advice to the யார் அப்படின்னா பிரசிடென்ட். மிஸ்சலேனியஸ் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா law declared by the Supreme Court is binding on all courts. ஸோ இவங்க லா சொல்றது எல்லா கோர்ட்ஸ்லயுமே பைண்டிங் இருக்கு. ஏன்னா நம்ம இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட் இஸ் அத்தாரைஸ்ட் டு மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் ஜெனரல் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் வித்தின் த அப்ரூவல். ஸோ ரெகுலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மேக் பண்றதும் ரெகுலேட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா the power of the judiciary to declare a law as unconstitutional, laws void. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர். சுப்ரீம் கோர்ட் as India as individual review power of sorry எதுலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது தாண்டி ஜுடிஷியல் ரிவ்யூ தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா as individual review powers with regard to dispute between the central and states. இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன்ல இண்டிவிஜுவல் ரிவ்யூ பண்ணும் to interpret a classic provision of the constitution about which there are some doubts and difference of opinion. இது வந்து இண்டிவிஜுவல் ரிவ்யூ. எங்கேயாவது கான்ஸ்டியூஷன்ல டவுட்டோ ஒப்பீனியன் ஏதாவது தேவைப்பட்டா ஒரு இண்டிவிஜுவல் ரிவ்யூ பண்ணிக்குவாங்க. protecting the fundamental rights protect பண்ணிக்குவாங்க. those laws passed by the legislation which are not accordance with the constitution. so legislationsல வந்து பாஸ் பண்ண லாஸ் அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இது நாட் கான்ஸ்டிடியூஷன் படி இல்லாதது. இதுவும் இண்டிவிஜுவல் ரிவ்யூ. இது ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் த பவர் ஆஃப் த கோர்ட் to make a law void or law வந்து unconstitutional to declare a law.
ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுது. ஸோ ஹாஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ, எதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் ரிவ்யூவும் பண்ணலாம். சென்ட்ரல் ஸ்டேட் கூட இஷ்யூ வரும்போது ஸோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டவுட் வரும்போது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது, அதே மாதிரி வென் லா பாஸ் பை த பார்லிமெண்ட் வந்து நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் எல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ரைட். த நெக்ஸ்ட் திங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இட்ஸ் அ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு பிஎம்ஓ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி, செக்ரட்டரியேட் பத்தி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கும் அதோட ஒரு கண்டினியூஷனும் அதையும் பார்ப்போம். அது மாதிரி ஸ்டேட்லயுமே ஸ்டேட் யூனியன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர், கவர்னரோட ஃபங்க்ஷன், சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரோட ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ஜுடிஷியரி என்ன பண்ணுது, ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல தான் நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வில் டிஸ்கஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு வில் ஹாவ் அ பிரேக் for 5 minutes and we'll then start the state government. Have a break and we'll start by 5 minutes. Thank you. ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி அடுத்தது பாக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ரிகார்டிங் டு ஸ்டேட் தான் கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து நம்ம பார்க்க போறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கவர்னர், சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல். சிஏஜி பத்தி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சிஏஜி வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல கொடுத்துருக்காங்க, கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுடிஷியரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரியோட ரோல், இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்தானா நம்ம இதை கிளியரா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோ. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஆமா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவர் என்ன, சிஎம் என்ன, ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் த ப்ரொவிஷன் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். கவர்னன்ஸை பத்தியும் சொல்லியிருக்கு. ஸோ த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்ட் 6ல 152ல 227 வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. The structure of the state government has formed in center consists of 3 branches. அப்படியே சேம் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா we know that he is a constitutional head of the state executive, constitutional head of nominal head அப்படின்றத பாக்குறோம். There is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor of 2 or more states. ஆர்டிகல் 154 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், நான் தான் சொன்னேன். 53ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா ஜிஏ 54 எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஏ அப்பாயின்மெண்ட், அடுத்து டிக்யூ டென்யூர், குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் சிஓடிபி கண்டிஷனு, ஓத்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஓடிபி டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் கவர்னர் டியூட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் கான்டிஜென்சிஸ், ப்ரொசீஜர் பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ 153ல இருந்து 161 வரைக்கும் பார்ப்போங்க. ரொம்ப ஈஸியானதான். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுன்னா அவரோட ஆர்டிகிள்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து வெஸ்டர் வித் தி கவர்னர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோங்க. அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட்ங்க. கவர்னர் அப்பாயின்ட் பண்றது யாரு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். அவரோட யூஷுவல் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம். சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹி கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த ப்ரெஷர் ஆஃப் த கவர்னர்னே சொல்லிக்கலாம். கவர்னரோட ப்ளஷர், பிரசிடென்டோட ப்ளஷருக்கு இவர் இருப்பார் அப்படின்றத பாக்குறோம். So governor accepts certain cases to be guided, அதாவது சில discretionary power or when there is a emergency, accept certain power. Actually, he has the more power than the chief minister சொல்லலாம். பட் இன் சர்டன் கேசஸ் தான் அது வந்து நாட் ஆல் த டைம் அப்படின்றத பாக்குறோம். எமர்ஜென்சி இந்த மாதிரிப்பட்ட டைம்ல அப்படின்னா ரியல் பவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம சிஎம்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ த சீஃப் மினிஸ்டர் இதை கைடட், he can be guided with the advice of the சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவங்களோட அட்வைஸ் படி தான் இவர் செயல்படணும். இவரோட விருப்பப்படி இவர் செயல்பட முடியாது. பிரசிடென்ட்
இவர் வந்து ஒரு நாமினல் ஹெட் தான் தவிர ஒரு ரியல் ஹெட் கிடையாது அப்படின்றதே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? He appoints the leader of the majority party. இவர் யார் எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா he shall be guided or aid in the advice of the council of ministers headed by the chief minister. Article 163 சொல்லுது. 163 governor, there shall be a governor and he shall be aided and advised by the council of minister. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா headed by the chief minister அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாரா? சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் படி he appoints the chairman and members of the state public service commission. He appoints the state election commissioner and determines his condition of service. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்க்கும் வரும். He acts as a chancellor of universities in the state. He also appoints vice chancellors of the universities. He directly rules the state when there is a imposition of president rule in the state. So executive power அப்படின்னா ஒரு இது யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்கள, சேர்மன் ஆஃப் இது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் இதெல்லாம் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹி ஆக்ட்ஸ் அஸ் சேர்மன் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஆல்சோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்ஸை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹி டைரக்ட்லி ரூல் த ஸ்டேட் வென் தெர் இஸ் அன் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் அப்படின்றத பார்க்குறோம். டேரக்டா இவர் ரூல் பண்ணுவார். இது வந்து இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா governor is an integral part, but he is not a member in the either house of the parliament. இவர் வந்து பாத்தீங்கன்னா he can write to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. So first session of the general election, first session of each year, he inaugurates the state legislature. He can send messages to the houses. அதே மாதிரி president என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இவர் வந்து relating to the bending message அனுப்பிச்சுடலாம். He can appoint a member of the legislative assembly to preside over its proceedings when the office of the both deputy speaker வந்து ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வேக்கண்டா இருந்தா அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரெசைட் பண்ண அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம். எனி மெம்பர் யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம் ஸ்பீக்கரா. ஹி கேன் நாமினேட் ஒன் மெம்பர் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த யாரை வேணாலும் அந்த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் தான். ஹி கேன் நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்போ அது கிடையாது. ஹி நாமினேட்ஸ் 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்பர் ஹவுஸ் சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 1/6 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கவர்னர் தான் நாமினேட் பண்ணுவாரு. ஸ்பெஷல் நாலேஜஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. எவரி பில் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து லாவா மாறுறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் தி சிக்னேச்சர். ஸோ பட் when a bill is sent to the governor passed by the legislature, அவருக்கு வந்து அசன் கொடுக்கலாம், ஆர் வித்ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஆர் ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் அவர் கொடுக்கலாம். அவர் தான் வந்து அசன் கொடுக்க முடியும். ஹி கேன் ப்ரோமாலேட் ஆர்டினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செஷன் இல்லைன்னா ஆர்டினன்ஸ் அவர் கொண்டு வரலாம். பட் ஆர்டினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 6 மாசத்துக்குள்ள அப்ரூவ் கொண்டு வரலாம். எப்போ வேணாலும் ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். So he also lay the annual reports of the finance. He has to lay the annual reports of the finance commission, state commission, state service commission, comptroller and auditor general rating, and uh, accounts of the state before the state legislature. இவர் தான் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவர் வந்து ரிப்போர்ட்ஸை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இது பண்ணுவார். இதெல்லாம் இவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சம்மன் பண்ணலாம், ப்ரோரோக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல இவர் கொண்டு வருவார். மெசேஜஸ் அனுப்பிச்சு விடலாம். யாரை வேணாலும் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாமினேட் பண்ணிக்கலாம் 1/6 ஆஃப் மெம்பர் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல 1/6. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எவர் பில் பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சைன் பண்ண பிறகு தான் இவர் வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம் 213ல. அதே மாதிரி ஹி லைஸ் த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல். அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடுப்பார் அப்படின்றத பார்க்குறோம். Financial powers. The Constitution confers a governor the duty to prepare and get prepared and introduced to the state legislature. The annual budget வந்து பார்த்தீங்கன்னா if necessary. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அவர் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கவர்னருக்கு பவர் இருக்கு. மணி பில்ஸ் வந்து அவரோட பெர்மிஷன் வச்சுதான், ஃபயர் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். கான்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அவர் வெளியே அன்ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே பிரசிடென்ட் மாதிரிங்க. He constitute a finance commission after every 5 years to review the financial position of the பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறத அங்க சென்ட்ரல்ல பண்ணா இவர் வந்து பஞ்சாயத்துக்கு பொசிஷன் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ரிவ்யூ பண்றதுக்கு ஃபினான்ஸ் கமிஷனை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டு வர. இது இவரோட ஃபினான்ஷியல் பவர் அப்படின்றத பாக்குறோம். ஜுடிஷியல் பவர்ஸ்.
அட்டார்னி ஜெனரலை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸோட ப்ரொமோஷன்ஸ், போஸ்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட் எல்லாமே இவர் தான். அது ஸ்டேட் ஹைகோர்ட் கூட தான் இவர் கன்சல்ட் பண்ணி பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட் அண்ட் கன்சல்டேஷன் வித் ஹிம். சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான், ஆனால் இவரை கன்சல்ட் பண்ணுவாங்க. யூ கேன் பார்டன், கம்யூட் அண்ட் ரிப்ரை பனிஷ்மெண்ட் ஆன் ரிசிப்ட்ஸ் அப்பீல் ஃபார் மெர்சி எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். எல்லாத்தையுமே அவர் கம்யூட் பண்ணலாம், ரிப்ரை பண்ணலாம், எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். இதுவும் ஒரு ஜுடிஷியல் பவர்ல சேர்த்துக்கலாம். பார்டனிங் பவர். டிஸ்கிரிஷனரி பவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கேன் ரிசர்வ் அ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அவர் ஒரு பில்ல பிரசிடென்ட்டுக்கு இது கேட்கலாம், டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து அவர் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஹி கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி டு ஃபார்ம் அ மினிஸ்ட்ரி. ஸோ இஃப் தேர் இஸ் நோ மெஜாரிட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஜெனரல் எலெக்ஷன், ஹி கேன் கால் எனி பார்ட்டி. ஸோ இவர் வந்து he can dismiss the council of minister when it is unable to prove the conference of the legislative assembly. அந்த மாதிரி இவர் வந்து அவையை கலைக்கவும் செய்யலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட டிஸ்கிரிஷனரி பவர். ரைட். அவர் பிரசிடென்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம். அது மாதிரி லீடர் ஆஃப் எனி பார்ட்டி யாரை வேணாலும் வந்து ஆட்சி அமைக்க சொல்லலாம். மெஜாரிட்டி இல்லைன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து இவரை when they are unable to இது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் அப்படின்றத பாக்குறோம். எமர்ஜென்சி பவர்ஸ்ங்க. Governor வந்து is satisfied that the government of the state is not carried in accordance with the provision of the constitution. He may implement Article 356, recommend the president to impose a president rule. As the president rule is imposed, the administration of state is carried on the governor, on by the governor as the representative of the president. So when the state is not in accordance with the constitution, not carried out according to the constitution, he can impose Article 356. He can ask the president to implement the president rule in the state. So when the president rule imposed on the administration of the state வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா is carried by the governor on behalf of the president as a representative of the president அப்படின்றத பாக்குறோம். Privileges of the governor, Article 361 ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா the governor of the state is not answerable to any court for the exercise and performance of his powers and duties of office for any act done or purporting to be done in him in the exercise performance of his power and duties. ஸோ அவருக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து நிறைய இருக்கு. அவர் வந்து எந்த கோர்ட்டுக்குமே அவர் ஆன்சர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவரோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதே மாதிரி நோ ப்ராசஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மென்ட் ஆஃப் த கவர்னர் ஷால் இஷ்யூ ஃப்ரம் த எனி கோர்ட் டூரிங் இஸ் டேர்ம் ஆஃபீஸ். 361 சொல்லுது அவருக்கு எப்பவுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மென்ட் ஷால் பி இஷ்யூ ஃப்ரம் எனி கோர்ட் டூரிங் இஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன்ல நாமினல் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கவர்னர். சீஃப் மினிஸ்டர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். Governor is the head of the state, where chief minister is the head of the government அப்படின்னு சொல்லி பாக்குறோம். The appointment of the chief minister is appointed by the governor of the state. The term வந்து not fixed, so he may enjoy the chief minister as long as he has the majority in the legislative assembly. He has to resign when he loses the confidence of majority. So majority இல்லைனாலும் 5 வருஷம் கழிச்சோ, யூசுவலி நான் 5 வருஷம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் legislative assembly. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் நார்மலி ஒரு 5 வருஷம் டேர்ம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி இருந்தாலும் மொத்தமா வந்து ஆட்சி கவிழ்க்கப்படும் மெஜாரிட்டி இழந்தாங்கன்னா. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் relating to council of minister. The chief minister recommends the person who can be appointed as a minister of government. Ministers by governor. சீஃப் மினிஸ்டர் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோட பவர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவர்னர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்களுக்கு கூட சீஃப் மினிஸ்டருக்கு என்ன தொடர்பு இருக்கு? சீஃப் மினிஸ்டர் உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. who can be appointed as a minister by the governor. அதே மாதிரி he allocates the portfolios among the minister. இவர் தான் துறைகளை ஒதுக்குவார். இவர் தான் அதை திரும்பவும் அதை ரீஷஃபிள் பண்ணுவார். இவங்களுக்கு இந்த துறையை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி he shuffles and reshuffles the ministry. He presides the meeting over the council of minister. அதோட டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் இது பண்ணுவாரு. ஸோ எங்க எப்படி அஜெண்டா எந்த மீட்டிங் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் தான் டிசைட் பண்ணுவார். He guides and control and coordinates the activities of the other ministers, council of ministers, right? Coordinates the activities of all the ministers. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மினிஸ்டர்ஸ்க்கு அந்த ஹெட்டிங் தான் ஞாபகம் இருக்கும் நீங்க, ரிலேட்டட் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்து ரிலேட்டட் டு த கவர்னர். ஸோ கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவார். யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுதுன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் பினான்சியல் கமிஷனர், ஸ்டேட் பிளானிங் கமிஷனர், ஸ்டேட் இந்த எல்லா கமிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். பினான்சியல் பவர்ஸ்ல வந்து இங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷனும் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ அட்வொகேட்
அட்வொகேட் ஜெனரல் ஒன்று, ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் ஒன்று, chairman and members of public service commission, chairman and members of state planning commission, chairman and member of state finance commission. இதெல்லாம் இவர் வந்து யார்கிட்ட அட்வைஸ் பண்ணுவார்னா ரிலேட்டட் டு கவர்னர் இவங்க அப்பாயின்மெண்ட் இவர் அட்வைஸ் பண்ணுவார் சீஃப் மினிஸ்டருங்க. ஸோ அடுத்து ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேச்சர், த சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் த கவர்னர் வித் ரிகார்டிங் டு தி சம்மனிங் அண்ட் ப்ரோராகிங் த செஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஹி அனௌன்சஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஹவர் ஆஃப் த ப்ரோசஸ். கவர்னர்கிட்ட இவர் அட்வைஸ் பண்ணுவார், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, சம்மன் பண்ணணும், ப்ரோராக் பண்ணணும்னு கவர்னர்கிட்ட இவர் சொல்லுவாரு. ஸோ இதே மாதிரி ரிலேட்டிங் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அவர் வந்து அவரோட கட்சியோட அதாவது அரசோட கொள்கைகளை ஹி அனௌன்சஸ் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் on the floor of the house. அவையில வந்து அவர் சொல்லுவார், அவர் he can introduce a bill in the legislative assembly. அவையில வந்து அவர் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வரலாம். He can recommend for the dissolution of the legislative assembly to the governor. So any time வந்து he can recommend the governor for a dissolution of the legislative assembly. எப்போ வேணாலும் அவர் சொல்லிக்கலாம், ஆட்சியை வந்து மொத்தமா வந்து அவையை கலைச்சிருங்க. ரைட். சீஃப் மினிஸ்டர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் டேர்ம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அவர் கான்ஃபிடன்ஸ் என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 5 வருஷம் பொதுவாக வச்சுக்கலாம். சீஃப் மினிஸ்டருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹி ரெக்கமெண்ட்ஸ் த மினிஸ்டர்ஸ் to the governor to appoint as a ministers. He shuffles and reshuffles. He allocates the portfolios. He shuffles and reshuffles. He presides over the meetings of the council of ministers and influences decision. He guides and directs, control and coordinate all the activities of the minister. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் யார் மினிஸ்டர்னு முதல்ல மினிஸ்டர்னு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, மினிஸ்டருக்கு அலாகேட் பண்ணுவாரு, போர்ட்ஃபோலியோவை ஷஃபிள் பண்ணுவாரு, ரீஷஃபிள் பண்ணுவாரு, மீட்டிங்ஸை ப்ரிசைட் பண்ணுவாரு, அந்த மீட்டிங்ஸ்ல இன்ஃபுளுசஸை இது பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல அவங்களை கோஆர்டினேட் பண்ணுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு அப்படின்றத பாக்குறோம். ரிலேட்டிங் டு த கவர்னர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்னர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கவர்னர்கிட்ட நீங்க சம்மன் பண்ணுங்க, ப்ரோராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹி ரெக்கமெண்ட்ஸ் ஃபார் த ரெக்கமெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஃபார் ஹி அட்வைசஸ் த கவர்னர் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். இதுல இருக்கக்கூடிய மக்கள்லாம், அதாவது ஃபினான்ஸ் கமிஷனா இருக்கட்டும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இங்க அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கட்டும், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ரைட். ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று பார்த்திருந்தோம், இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத ஒன்று பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படின்றத பார்த்திருந்தோம். அவங்களோட மெம்பர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இவர் அட்வைஸ் பண்ணுவார். யாருக்கு? கவர்னருக்கு. ரிலேட்டிங் டு த கவர்னர். அடுத்து ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கவர்னரை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோரோக் பண்றதுக்கும் சம்மன் பண்றதுக்கும் இது பண்ணுவாரு. இந்த 3 ஹெட்டிங் இருந்தாலே நீங்க பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். அவரோட பாலிசிஸை சொல்லுவாரு, பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, டிசல்யூஷன் ஃபார் த கவர்மெண்ட் அட் எனி டைம்ல கவர்னர்கிட்ட வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அப்படின்றத பாக்குறோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது நமக்கு தெரியும். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி a member of the state legislature. கட்டாயமா லெஜிஸ்லேச்சர் மெம்பரா இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும். தோஸ் ஆர் மெம்பர் வந்து இல்லைன்னா கூட அவங்களும் 6 மாசத்துக்குள்ள மெம்பர் ஆனா அவங்களும் ஒரு மினிஸ்டரா இருக்கலாம். நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹாஸ் அ கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். So when there is a no conference motion is passed, the entire ministry must be resigned. Article 163 provide that council of minister aid and advise the governor அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ அங்க வந்து அதே மாதிரி இங்க வந்து 163ல கவர்னரோட அட்வைஸ் படி தான் கவர்னருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். According to the article 163(1), there shall be a council of minister with the chief minister at the head and aid and advice அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இங்க கவர்னருக்கு அதை அப்படியே நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸப்ட் இன் சோ ஃபார் ஹி இஸ் பை அண்டர் கான்ஸ்டியூஷன் ரிக்வயர்ட் எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன் எனி ஆஃப் தி மீன் டிஸ்கிரிஷன். அந்த அவரோட டிஸ்கிரிஷன்ல அவர் பண்ண முடிகிற இடத்துல மட்டும் அவர் பண்ண முடியாது. மீதுபடி எல்லா டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷன்லி பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி கேன் அப்பாயிண்ட் எனி ஒன் அஸ் இது சீஃப் மினிஸ்டர். இது மாதிரி எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அவர் கொண்டு வரலாம். பிரசிடென்ட் ரூல் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை கேரி அவுட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி போட்ட டைமை தவிர டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அவருக்கு உள்ள பவர் மெஜாரிட்டி இல்லைன்னா டிசல்யூட் பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர். அது தவிர மீதி வந்து அவர் வந்து ஹி ஷுட் பி ஆக்டட் ஆன் த எய்ட் அண்ட் சப்போர்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை தி இது வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்றத பாக்குறோம். அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த மினிஸ்டர்.
ஆர்டிகல் 164(1) வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா, இது வந்து 164 இந்த ஆர்டிகல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 164ல சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பை த கவர்னர். ஸோ ஸ்டேட் டோட்டல் மினிஸ்டர் வந்து 164(a)ல ஒன்று பாத்தீங்கன்னா 164(1)ல ஏ வந்து பாத்தீங்கன்னா ஷால் நாட் எக்ஸீட் த 15%. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா 75ல 2 சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 1ல ஏ அதை மாதிரி 15% எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படின்றத பாக்குறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாலிசிஸ் எல்லாம் இவங்க தான் ஃபார்முலேட் பண்ணுவாங்க அண்ட் டிசைட் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தம் எஃபெக்டிவ்லி. ஃபார்முலேட்ஸ் அண்ட் டிசைட்ஸ் த பாலிசிஸ், ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதை டிசைட் பண்ணுவாங்க அண்ட் இம்ப்ளிமெண்ட் தம் எஃபெக்டிவ்லி மினிஸ்டர்ஸ். It decides the legislative program and of the legislative assembly and sponsors for important bills. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் பாலிசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அண்ட் டிசைட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் வந்து இவங்க தான் இது பண்ணுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்கஸஸ் அண்ட் டேக்ஸ் எஃபோர்ட்ஸ் டு டிஸ்பியூட்ஸ் வித் அதர் ஸ்டேட்ஸ். வேற ஸ்டேட்ஸ் கூட இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து பேசுவாங்க. It frames a proposal for incurring expenditure out of state resource. ஸோ ஒரு ப்ரொபோசல் வந்து வருவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸ்டேட் ரிசோர்ஸ்ல என்னென்ன பண்ணணும், மாசம் மாசம் என்ன செலவு பண்ணணும் அப்படின்றத, இன்கோரிங் என்னென்ன செலவு ஆகுதுன்றதை இவங்க தான் ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரேம் பண்றது இவங்க தான். இட் டிசைட்ஸ் ஆல் த பில் வெதர் ஆர்டினரி பில்ஸ் ஆர் மணி பில் டு கேன் இன்ட்ரோடியூஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் பில்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஈச் மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சூப்பர்வைஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன். அவங்க தான் அவங்களோட மினிஸ்ட்ரியை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சூப்பர்வைஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் தேர் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத பாக்குறோம். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கால்ட் பட்ஜெட் இஸ் ஃபைனலைஸ்ட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் பாலிசி டிசைட் பண்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வர்றதுக்கு ப்ரொபோசலை வந்து ஃப்ரேம் பண்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க தான் டிசைட் பண்றாங்க, ஃபினான்ஷியல் பாலிசி அவங்க தான் டிசைட் பண்றாங்க, இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இது வந்து டிஸ்பியூட் வித் அதர் ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இன்கரிங் டெபாசிட்டுக்கு வந்து ப்ரொபோசல் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஆல் பில்ஸ், எந்த பில்ஸை வந்து அவங்க தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வெதர் ஆர்டினரி பில்லோ மணி பில்லோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுமான்னு அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஈச் மினிஸ்டர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன். அவங்க சூப்பர்வைஸ் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க, கோஆர்டினேட் பண்றாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஃபைனலிஸ்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஃபைனலிஸ்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டிசைட்ஸ் த பாலிசி. இது நீங்க சென்ட்ரல் கேட்டாலும் ஸ்டேட்ஸா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. ஸோ ஃபினான்ஸை வந்து இது பண்றாங்க, எப்படி டாக்ஸ் இது பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்றாங்க, பாலிசிஸை டிசைட் பண்றாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க, கோஆர்டினேட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொபோசல் இது பண்றாங்க, அவங்க ஒரு ஃப்ரேம் ப்ரொபோசல் பண்றாங்க, இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத. ஸோ பில் வந்து ஆர்டினரி பில்லா இல்லையான்றதை அவங்க தான் சொல்றாங்க. ஒரு பில்லை டிசைட் பண்றாங்க, உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸையும் லெஜிஸ்லேட்டிவ் இம்பார்ட்டன்ட் பில்ஸோட ஸ்பான்சர்ஸாகவும் இவங்க இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஈச் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபைனலிஸ்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத பார்க்கும்போது அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்க்கலாம். ஒன்னு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா போன்ற இடங்கள்லாம் ஆந்திராவில் கூட இப்போ ரிமூவ் பண்ண போறாங்கன்றாங்க. ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிளியரா தெரியல. ஸோ பட் இங்க வந்து த லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள் ஆஃப் ஸ்டேட் அப்பர் ஹவுஸ். ஸோ இது வந்து லோவர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்பர் ஹவுஸ் வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வந்து 234 மெம்பர்ஸ் இருக்காங்க, 36 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் மேக்சிமம். 15% அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க 164ல 1ல சொல்லியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோவர் ஹவுஸ். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாப்புலர் ஹவுஸ்ங்க, இதான் ரியல் சென்டருங்க. தே ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் பேஸ்ட் ஆன் அடல்ட் பிரான்ச்சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மினிமம் வந்து 60 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 500 சீட்ஸ் இருக்கலாம். 5 இயர்ஸ் இது வந்து அவங்களோட டேர்ம் முன்னாடியே வந்து அதை டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக அந்த டேர்ம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். The size of the legislative council cannot be more than the 1/3 of the 1/3. அதாவது இங்க 300 இருந்தா 100 சீட்டு தான் இருக்க முடியும். பட் அந்த மினிமம் 40 சீட்டா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கு. கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ், ஒரு ஸ்மால் பாடி கால் கேபினெட். அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேபினெட்ங்கிறது ஒரு ஸ்மால் பாடி. ஒரு மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அது வந்து கேபினெட் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அதான் ரியல் சென்டர் ஆஃப் த அத்தாரிட்டி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, கேபினெட் மினிஸ்டர். த கேபினெட் ஒர்க்ஸ் த்ரூ த வேரியஸ் கமிட்டிஸ் கால்ட் கேபினெட் கமிட்டிஸ். கேபினெட் வந்து நிறைய கேபினெட் கமிட்டிஸ் இருக்கும். அதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்டாண்டிங் அண்ட் அடாக்.
ஸோ இது வந்து ஸ்டாண்டிங் வந்து பெர்மனன்ட், அடாக் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி நேச்சர். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லாம் கேபினெட் கமிட்டிஸ் வந்து கேபினெட் கமிட்டிஸ் மூலமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டாண்டிங் அண்ட் அடாக். ஸோ ஸ்டாண்டிங்ன்றது பெர்மனன்ட். இந்த கமிட்டிஸ் மூலமாக கேபினெட் வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன நியூக்ளியஸ் தான் இருக்கும். அது வந்து அதுதான் ரியல் சென்டர் ரியல் சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரத்தோட ஒரு மையப்புள்ளி அப்படின்றதே சொல்லலாம். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட்ஸ் டூ ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் மே பி ரிமூவ் பை த ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி. 14 நாள் நோட்டீஸ்ல இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ல பாஸ் பண்ணும். ஸ்பீக்கர் அசம்பிளி டிசால்வ் does not vacate his office when the assembly is dissolved. அவர் அடுத்த ஃபர்ஸ்ட் செஷன் வரைக்கும் இருப்பார். அங்க பார்த்த மாதிரி தான் டெபுட்டி ஸ்பீக்கர் அவர் இல்லாத டைம்ல அந்த வேலையை பார்த்துக்குவாருங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றோம். சில ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. எம்எல்சி அவங்க 30 வயசுல இருக்கணும். தமிழ்நாட்டில் 1 நவம்பர் 1986 கொண்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/6 வந்து கவர்னரால நாமினேட் பண்ணப்படுவாங்க, அதாவது எமினன்ட் பர்சன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 1/12 வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1/6 1/12 1/12 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது. அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா கவர்னராலையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாலையும் தான் பண்ணப்படுது அப்படின்றத பாக்குறோம். 1/3 வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால பண்ணப்படுது. 1/6 வந்து கவர்னரால பண்ணப்படுது. மீதி வந்து பாத்தீங்கன்னா 1/3 வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து 2/3 வந்துருது. ஸோ மீதி 1/3 தான் பிரிச்சிருக்காங்க. மீதி 1/3ல தான் நம்மளுக்கு 1/12 வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், 1/12 டீச்சர், 1/6 வந்து கவர்னர் அப்படின்றத பாக்குறோம். 1/3 வந்து ரெண்டு பேர் தான். ஒன்னு வந்து இங்க லோக்கல் பாடிஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்றது. மீதி 1/6 வந்து கவர்னர், 1/12 வந்து கிராஜுவேட்ஸ் அண்ட் 1/12 வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்றத பாக்குறோம். சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அப்பர் ஹவுஸோட சேர்மனா இருப்பாரு. ப்ரெசைடிங் ஆஃபீஸ் அவர் தான். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த சேர்மன் டெபியூட்டி சேர்மன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவார். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆர் அபாலிஷன் வந்து 169ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறோம். State Legislative Assembly pass a resolution, majority not less than 2/3. State Legislative வந்து 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வந்தானா பார்லிமெண்ட் அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டை வந்து அபாலிஷோ இது பண்ண சொன்னோம்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமா அதை அபாலிஷோ கிரியேட்டோ பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வந்து எங்களுக்கு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தின் மூலமாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கொண்டு வரும் அப்படின்றத பாக்குறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். So state legislature can pass laws on all subject mentioned in the state list as per the constitution. So இவங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன சட்டம் இருக்கோ அதுல லெஜிஸ்லேட்டிவ் பவர் பண்ணிக்கலாம். The state made law in the concurrent subject will be inoperative when the center also pass on the lay subject. When there is conflict of law between the state and the center, so the central law will prevail அப்படின்றத பாக்குறோம். The passing of bill into law follows the same procedure in the union parliament. Every bill passes through 3 readings. தென் அது பிகம்ஸ் அன் ஆக்ட். எல்லா பில்லும் 3 ரீடிங்ஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் கவர்னரோட அசன்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் கவர்னரோட அசன்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஃபினான்ஷியல் பவர்ஸ். த லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபினான்ஷியல். த லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட். The lower house enjoys the greater power than upper house in money matter. Money bill can be introduced only in the lower house, not in the legislative assembly தான் கொண்டு வர முடியும், not in the council. No new tax can be levied with the sanction and permission of the assembly. ஸோ ஃபினான்ஷியல் பவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு என்னென்ன பவர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டம் இயற்றலாம் அதோட இதுல வரைமுறைக்குள்ள, அதுதான் ஃபினான்ஷியல் பவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் பாருங்க. ஃபினான்ஷியல் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஸோ கண்ட்ரோல் த ஃபினான்ஸ், என்ஜாய்ஸ் கிரேட்டர் பவர் தன் த அப்பர் ஹவுஸ். இதே அவங்க தான் மணி பில்ல கொண்டு முடியும். நோ நியூ டாக்ஸ் கேன் பி லெவிட் வித்வுட் த சாங்ஷன் ஆஃப் த பெர்மிஷன் ஆஃப் தி சாங்ஷன் அண்ட் பெர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி. கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். எப்படி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மினிஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இதான் கண்ட்ரோல் மெக்கானிசம். சரிங்களா? ஸோ இது ஒரு இடத்துல நம்மளுக்கு கேள்வியா வரலாம், எப்படி கண்ட்ரோல் மெக்கானிசம் பண்றாங்க. இது பவர் ஆஃப் செப்பரேட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். The Council of Ministers is responsible to the Assembly. The ministers have to answer questions asked by the members of the legislature. ஸோ அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி அசம்பிளி. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ த மினிஸ்டர்ஸ் ஹேவ் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். அவங்க வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அது மூலமா தான் கண்ட்ரோல் வைப்பாங்க. எப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. தே கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ் இஃப் த அசம்பிளி பாஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் த மினிஸ்டர். அவங்க எப்போ ரிமூவ் பண்ணனா அசம்பிளி வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுச்சுன்னா அவங்களை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் நம்மளுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து 1862 ஆரிஜினேட் ஆகுது. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், அதுக்கப்புறம் அலகாபாத்ல எல்லாம் வருது. ஸோ இந்த கோர்ஸ் ஈச் டைம் த பிரிட்டிஷ் இந்தியா கேம் இட்ஸ் ஓன் ஹைகோர்ட் வந்து இருந்துச்சு ப்ரோவின்ஸ்ல. 1950ல ஹைகோர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து வந்துச்சு. 1950 வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹையஸ்ட் கோர்ட்
அட் த ஸ்டேட் லெவல் அப்படின்றத பாக்குறோம். 1956ல 7th அமெண்ட்மெண்ட்ல ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு மேல அதாவது 2 or more ஸ்டேட்ஸ்க்கு காமன் ஹை கோர்ட்ஸ் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பஞ்சாப் ஹரியானாவுக்கு வந்து காமன் ஹை கோர்ட் சண்டிகார்ல இருக்கு. அது மாதிரி நிறைய கவுஹாத்தி காமன் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ்க்குலாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து இட்டாநகர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட்டாநகர்ல மட்டும் இல்ல, கோஹிமா, ஐஸ்வால், டெல்லி, அதாவது இவங்களுக்கு எல்லாம் காமனா இருக்கக்கூடியது கவுஹாத்தி அசாமோடது, வேற பெஞ்சும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். So the High Court of Madras is one of the 3 highest court in India, established by the 3 presidency, Bombay, Madras, by the letters patent granted by the Queen Victoria, bearing அவங்க வந்து ஒரு குவீன் விக்டோரியா ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் பில்டிங் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ், ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் லண்டன். ஸோ வேர்ல்டே வந்து ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ் சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து லண்டனுக்கு அடுத்தது இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். Right, every high court has a chief justice and number of judges. The number of judges varies from state to state. The number of judges of each high court is determined by the president. They are determined by the president. At present, there are 25 high courts and 28 states, including Andhra Pradesh courts. So, first இங்க வந்து பாத்தீங்கன்னா 1st January 2019ல அமராவதியில கொண்டு வராங்க. அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கு அப்படின்றத பாக்குறோம். 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து மொத்தமா நம்மளுக்கு 25 ஹைகோர்ட் இருக்கு மொத்தமா. ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் த ஹைகோர்ட், ஹைகோர்ட்டோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் ஹைகோர்ட்ல டைரக்டா எடுத்துட்டு போகக்கூடிய கேஸ். அது கெப்பாசிட்டி இங்க பாம்பே, மெட்ராஸ் அண்ட் இங்க கல்கத்தாவுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரசிடென்சி டவுன்ஸ்க்கு ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன். ஸோ டைரக்டா போலாம். அதர் கோர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் தான். இந்த பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா ஹைகோர்ட் ஹாவ் போத் ஒரிஜினல் அண்ட் அப்பலேட். மோஸ்ட்லி அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷனும் எல்லா இடத்துல தான் இருக்கும். பட் வந்து இவங்களுக்கு ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் இருக்கும். while other high courts have mostly appellate jurisdiction கொடுத்திருக்காங்க. So in matters of admirability, probate and matrimonial and counts of contempt of court, they have original jurisdiction. So எந்தெந்த இடத்துலனா admiralty, இந்த நேவல் இந்த மாதிரி இடத்துலயோ, ஸோ இங்க probate, matrimonial and contempt of court இதுல எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது ஜூரிஸ்டிகேஷன் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் have original jurisdiction in which the amount is involved is more than 2000 and in criminal case which are committed them to the presidency magistrates. ஸோ இங்க வந்து கிரிமினல் கேசஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் எடுத்துக்கலாம். ப்ரொபைட், மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் இருக்கும். அமௌண்ட் வந்து 2000க்கு மேலே கிரிமினல் கேஸ் மேலே இருக்கணும். அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா as a court of appeal, all high courts entertain the civil appeals in civil and criminal cases from the subordinate as well as their own. They have no jurisdiction over tribunals established under the law relating to the armed forces. ஸோ ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரிபியூனல்ஸ் ரிலேட்டட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் கூட இருக்கக்கூடியதுல பவர் கிடையாது. மற்றபடி அவங்களுக்கு வர எல்லா ட்ரிபியூனல்ஸ் மேலே அவங்களுக்கு பவர் இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 226ல ஜூரிஸ்டிகேஷன் நம்மளுக்கு, அதாவது ரிட் ஜூரிஸ்டிகேஷன் 32ல வந்து அங்க சொன்ன மாதிரி. ஸோ இங்க இஷ்யூவிங் ரிட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த லீகல் ரைட்ஸ். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட், இது வந்து த ரிட் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் வைடர் than the ரிட் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றத பாக்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆனா மட்டும்தான் ஹைகோர்ட் வந்து நாட் ஓன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும் பட் லீகல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆனாலும் கொடுக்கலாம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோ வாரண்டோ, செரிட்டோரி அப்படின்றத பாக்குறோம். சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் as the high court has the power to superintendence of all tribunals, function of its all courts அதோட ஜூரிஸ்டிகேஷன்ல எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் தவிர மீது எல்லாத்தையுமே அது சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிகேஷனும் பாக்குது. ஸோ கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் வந்து மேக் அன் இஷ்யூ, ஜெனரல் ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது தான். அதை மிஸ்லினியஸ் போர்ல அங்க பார்த்தது. ஸோ விச் ஃபார்ம்ஸ் புக்ஸ், என்ட்ரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டு பி கெப்ட் பை தம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம்ஸ் இருக்கணும், புக்ஸ் என்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்கணும்ன்றது அதான் அவங்க தான் சொல்லுவாங்க. செட்டில் த ஃபீஸ் பேயபிள் டு த ஷெரீஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரீகல் பிராக்டிஷனர்ஸ் ஆஃப் தம். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ், ஷெரீஃப், கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் ஃபீஸை வந்து கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிகேஷன்ல அவங்களோட பவரா சொல்லலாம். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் த டிசிஷன் டிக்ரீஸ்லாம் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் வந்து ரெக்கார்டா வச்சுக்குவாங்க பை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பை த கோர்ட். ஸோ இது வந்து லாயர்ஸாகவும் இருக்கும். எப்பப்போ தேவை இருக்கும்போது திஸ் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதுலயும் நம்மளுக்கு பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்லாம் கேள்வி, ஹை கோர்ட்லாம் கேள்வி வரலாங்க. describe the functions and powers of council of minister, legislative power of the governor. ஸோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி திரும்ப பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் செக்ரட்டரியேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பவர். ஸ்டேட் செக்ரட்டரியேட்னா தலைமைச் செயலகம். ஆர்டிகிள் 187ல வந்து ஸ்டேட் செக்ரட்டரியேட்டை பத்தி சொல்லுது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஹேவிங் கன்ஸ்ட்ரக்டட் ஆர் பிரிவென்டிங் கிரியேஷன் ஆஃப் போஸ்ட் காமன் டு போத் த ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதாவது the house of each house of the legislature of the state have a separate secretariat staff. ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு செப்பரேட் செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 187 சொல்லுது. The legislature of the state may regulate the recruitment and the condition service of the person appointed in the secretarial staff. ஸோ அதை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணலாம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெகுலேட் பண்ணலாம், எப்படி அவங்கள கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So until the provision is made by the legislature, the state under the class, the governor may, after consultation with the Speaker of Legislative Assembly, the Chairman of Legislative Council, as case may be, make rules regulating the recruitment and condition of the service of the person appointed. முதல்ல அந்த லா மேக் பண்ணலன்னா கவர்னர் வந்து கன்சல்ட் பண்ணி அந்த என்ன தற்சமயத்துக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், ஸோ அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. there shall be a secretarial ஆஃபீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது 187 சொல்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The Secretary of State Legislative Assembly is an officer. The Chief Secretary வந்து அவர் தான் appoint the returning officer of election held and to fill in the seals of Rajya Sabha. Secretary of the State Legislative Assembly. The position of a person who works as an officer of the state legislature is, even though he belongs under Article 187 of the Constitution, the staff of the state legislature, he is still an officer of the government in a broad sense, which government is used in Article 1, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை மெயின் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம 181 சொல்லியிருக்கு. ஸோ இதுல ஸ்டேட் செக்ரட்டரியேட் பத்தி நம்ம வந்துருவோம் டைரக்டா. இன் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கு. ஸ்டேட் செக்ரட்டரியேட் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். So it comprises of several departments, நிறைய departments of the government இருக்கு. The political head of the department is the minister and the administrative head of the department is secretary. The chief secretary is the head of the entire secretariat, while the secretary is the head of one or more two departments. Secretary வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பார். சீஃப் செக்ரட்டரி எல்லா மொத்தமாக ஹெட் ஆஃப் த செக்ரட்டரியேட் இருப்பார். The secretary is usually வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜெர்னலிஸ்ட் அண்ட் எக்ஸப்ஷன் திஸ் ரூல் பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் வந்து செக்ரட்டரியா இருப்பாரு, விச் இஸ் ஹெடட் பை த ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். த செக்ரட்டரியேட் இஸ் கால்ட் அஸ் சீஃப் செக்ரட்டரியேட் விச் இஸ் சிச்சுவேட்டட் அஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், சென்னை. டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி 15 இருந்து இருக்கும். தமிழ்நாட்டில் ஃபாலோவிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பொது நிர்வாகம், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத் ராஜ், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஹோம், பப்ளிக் ஒர்க்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸைஸ் அண்ட் டாக்ஸேஷன், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம், பிளானிங், இண்டஸ்ட்ரீஸ், ரெவன்யூ, irrigation, publicity and information, cooperation, jail, for law, forest, social welfare, health, agriculture, housing, civil supplies, transport, local government அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ செக்ரட்டரியேட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், விச் இஸ் த செக்ரட்டரியேட் இஸ் ஹெடட் பை தி சீஃப் செக்ரட்டரி அண்ட் எவரி டிபார்ட்மெண்ட் a single or two department will be headed by the secretary அப்படின்றத பார்க்குறோம். ஹைரார்கி ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா சாஜ், டாவோ, சாசோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சாஜ் அப்படின்னா செக்ரட்டரி, இது வந்து செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி, இது வந்து டெபியூட்டி செக்ரட்டரி, ஸோ அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் செக்ஷனல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், ஸோ அசிஸ்டன்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, இது வந்து ஹைரார்கிங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி இருப்பாரு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருப்பாங்கன்னா செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, அடிஷனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாரு, அதுக்கப்புறம் டெபியூட்டி செக்ரட்டரி இருப்பாரு, டிஏயு டிஜிட்டல் மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் யூனிட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, டெபியூட்டி ஸ்பீக்கர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, டெபியூட்டி செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செக்ஷனல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஜ், டிஏயு, சாஸ். இது செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹைரார்கிங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து செக்ரட்டரி, அடுத்து அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட், இது வந்து டெபியூட்டி, அசிஸ்டன்ட், அண்டர் செக்ஷனல் ஆஃபீஸர், அடிஷனல் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், செனோ டைபிஸ்ட், ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கடைசியா, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். செக்ரட்டரியேட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இட்ஸ் அ ஸ்டாஃப் ஏஜென்சி. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸை அட்வைஸ் பண்ணக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி, இது வந்து பேசிக்கா மினிஸ்டரை இது அசிஸ்ட் பண்ணி அவரோட ரோலை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறதுக்கு தான். இட் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட், ஃபார்முலேட்ஸ் த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ செக்ரட்டரியேட் தான் கவர்மெண்டோட திட்டங்களை பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணுது. ஸோ கோஆர்டினேட் த பாலிசிஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஸோ இது வந்து பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸை ப்ரோக்ராம்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க செக்ரட்டரி. அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஸோ இட் ப்ரிப்பேர்ஸ் த ஸ்டேட் பட்ஜெட் அண்ட் இம்போஸ் த கண்ட்ரோல் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இட் ஃப்ரேம்ஸ் லெஜிஸ்லேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரியேட் தான். இதுதான் வந்து பாலிசி ஃபார்முலேஷன் எல்லாத்துக்குமே ஒரு நர்வ் சென்டர். இட் ஃப்ரேம்ஸ் லெஜிஸ்லேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இட் சூப்பர்வைசஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பை த ஃபீல்டு. இது வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, கிரைசிஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. Results of the execution of public policy. It reviews the results of the execution of public policy. It maintains and contacts with the control over other state governments. Other state government கூட control பண்ணிக்குவாங்க. It takes initiative measures to develop greater organizational competencies through operation and maintenance. So initiative measures ஒரு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூலமா ஒரு கிரேட்டர் ஆர்கனைசேஷனல் காம்பிடன்ஸ், நல்ல ஒரு திறனை வளர்த்துக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நிர்வாக அமைப்பை மேம்படுத்துவாங்க. இட் அசிஸ்ட் த மினிஸ்டர் இன் டிஸ்சார்ஜிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லெஜிஸ்லேச்சர் லைக் ஆன்சரிங் கொஸ்டின் அண்ட் த மெம்பர் ஆஸ்க் பை த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ். மினிஸ்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்முலேட் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, லெஜிஸ்லேஷனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே செக்ரட்டரியோட வேலை. இட் அப்பாயிண்ட்ஸ் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் லுக் இன் டு த கான்சிக்வெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் லைக் salary. ஸோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இட் அப்ரூவ்ஸ் த சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் தேர் அமெண்ட்மெண்ட்ஸ். இவங்க தான் வந்து சர்வீஸ் ரூல்ஸே அமெண்ட்மெண்ட்டே அப்ரூவ் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் தான். இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட். எப்படி வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், பட்ஜெட்டை வந்து அவங்க சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சரை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்றதை பத்தி சொல்றாங்க, ஃபினான்ஷியல் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத. இட்ஸ் ஆல்சோ த திங்ஸ் டேங்க் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மூளையாவே இருக்கு. இட் அசிஸ்ட் த சீஃப் செக்ரட்டரி இன் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த செக்ரட்டரியேட். செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன், செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷனிங் பண்றதுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கு அசிஸ்ட் பண்றது அப்படின்றத பாக்குறோம். கம்ப்ளைண்ட்ஸ், ரெப்ரசன்டேஷன் அண்ட் அப்பீல் ஃப்ரம் த பீப்புள். மக்கள்கிட்ட இருந்து குறைகள், கம்ப்ளைண்ட்ஸ், ரெப்ரசன்டேஷனும் தலைமைச் செயலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த தலைமைச் செயலகத்தோட தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி. ஸோ சீஃப் செக்ரட்டரி இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியேட். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்றோம் சீஃப் செக்ரட்டரியேட். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாண்ட் அப் த அப்பக்ஸ் ஹைரார்கிக்கல் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் தான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் அப்படின்றத பாக்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்றோம், நாட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியேட். ஸ்டேட் செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருக்கும். He controls chief secretaries. In fact, he is the chief of the secretaries and control the secretariat departments. அவதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. எல்லா செக்ரட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் சீஃப் செக்ரட்டரி, அவர் தான் தலைவர். He is the senior most civil servant in the state. He has the power and functions mentioned in the rule of business framed by the state government. So இவருக்கு ரூல் ஆஃப் பிசினஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ்ல இருக்கு, அதுக்கு வந்து அவருக்கு பவர் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஹி ஹாஸ் த ஃபங்க்ஷன்ஸ். அவருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, ரூல் ஆஃப் பிசினஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஃபார்ம் பண்ணிருக்கானோ அதுக்கு அவருக்கு பவர்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹி ரிசீவ்ஸ் ஹிஸ் சம் ஆஃப் த பவர் ஃப்ரம் ஹிஸ் கன்வென்ஷன். ஹி பெர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோவிங் அண்ட் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். பிரைமரி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைசரா இருப்பாரு. சீஃப் செக்ரட்டரி எக்ஸ்பிளைன்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ளிகேஷன் அண்ட் ப்ரொபோசல் ஃபார்வர்ட் பை த ஸ்டேட் மினிஸ்டர். இதை வந்தா இந்த இம்ப்ளிகேஷன் தான் என்ன நடக்கும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அஸ் அ செக்ரட்டரி டு த கேபினெட் அவர் வந்து ஒரு பயங்கரமான அட்வைசரா இருப்பார். ஹி ப்ரிப்பேர் அஜெண்டா ஃபார் கேபினெட் மீட்டிங் அண்ட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொசீடிங்ஸ். அது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் உட்கார்ந்து இருப்பாரு. அஜெண்டா ஃபார் கேபினெட் மீட்டிங்கோட அஜெண்டாவை அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ரெக்கார்ட் எல்லாம் அவர் ப்ரொசீடிங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவார் அப்படின்னு தான் பாக்குறோம். ஹெட் ஆஃப் சிவில் சர்வீசஸ். ஸோ கேசஸ் ரிலேட் டு அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ஆஃப் சீனியர் ஸ்டேட் சிவில் சர்வன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது, அது டிரான்ஸ்ஃபர் பண்றதுலாம் இவர் தான் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அஸ் அ சீஃப் கோஆர்டினேட்டர் ஹி ஒர்க் டுவர்ட்ஸ் த இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கோஆர்டினேஷனும் அவர் சீஃப் கோஆர்டினேட்டரா இருக்கணும். ஹி இஸ் த சேர்மன் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கமிட்டிஸ் செட்டிங் அப் ஃபார் ரிசால்விங் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் டிஸ்பியூட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் கமிட்டியோட சேர்மனாகவும் இருப்பாரு. அஸ் த ஹெட் ஆஃப் த சர்டன் டிபார்ட்மெண்ட் ஹி சூப்பர்வைசஸ் அண்ட் கண்ட்ரோல் தம். அதோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கனால அதை கண்ட்ரோலும் பண்றாரு. அஸ் அ கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹி பிளேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் த டைம் ஆஃப் கிரைசிஸ் லைக் ஃப்ளட், ட்ரவுட், கம்யூனல் டிஸ்பியூட்ஸ் எக்ஸெட்ரா இந்த ஸ்டேட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு, கோஆர்டினேட் பண்ணுவாரு, ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவாரு, கிரைசிஸ் மேனேஜ் பண்ணுவாரு, ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுவாரு, செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன் பண்ணுவாரு, சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக்கலாம். அதர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ த ரெசிடியல் லெகேட்டி, தட் இஸ் ஹி லுக் ஆஃப்டர் த மேட்டர்ஸ் நாட் இன்க்ளூட் வித் இன் த purview of other secretary. வேற செக்ரட்டரி கீழே வராது, அவர் பார்த்துக்குவாரு. ஹி எக்ஸசைஸ் ஜெனரல் சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் என்டையர் செக்ரட்டரியேட். ஸோ சூப்பர்வைஸ் பண்ணுவாரு, செக்ரட்டரியேட்டை கண்ட்ரோல் பண்ணுவார். ஹி ஆக்ட் as செக்ரட்டரி பை ரொட்டேஷன் ஆஃப் த சோனல் கவுன்சில் இன் விச் ஸ்டேட் இஸ் கன்சர்ன் மெம்பர். ஸோ சோனல் கவுன்சிலுக்கு அவர் வந்து
ரொட்டேஷன் வந்து செக்ரட்டரியா இருப்பார். ஹி ஹாஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் த செக்ரட்டரியேட் பில்டிங், ஸ்டாஃப் அட்டாச் டு த மினிஸ்ட்ரி, செக்ரட்டரியேட் லைப்ரரி, அண்ட் த கன்சர்வன்சி அண்ட் த வார்ட் ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கும். அதான் ஸ்டேட்டோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க. ஹீஸ் த பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட். இவர் தான் வந்து பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருப்பார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வேற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஹி பிளேஸ் an important role in the administration of law and order பிளானிங்ல இவர் முக்கியமான ரோல் இருப்பார். ஹி ஆக்ட்ஸ் as a spokesman of the government. She attends the meetings of the National Development Council, NDC மீட்டிங் அட்டன் பண்ணுவார். சோனல்ல வந்து செக்ரட்டரியா ரொட்டேஷனல் பேசிஸ்ல இருப்பாரு. He acts the chief public relation officer of the state government, chief PRO பப்ளிக் PRO-வா இருப்பார் அப்படின்றத பாக்குறோம். He advises the chief advisor to the governor when president rule is imposed in the state under article 356 of the constitution. When the central advisors are not appointed, வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். Thus the chief secretariat in Tamil Nadu is a nerve center of the administration. As such, chief secretary, who is a chief of all secretaries, is the nerve system of the secretariat அப்படின்றத பார்க்கிறோம். chief secretariat அப்படின்றது nerve center of the state administration இருந்தாலும், as a chief secretary, chief of all secretary, is the nerve system of the secretariat அப்படின்றத சொல்றோம். ஸோ இன் பர்டிகுலர்லி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாருங்க. திரும்ப நான் நாளைக்கு இதை ரிவிஷன் பண்ணுவேன். நீங்க எல்லாம் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டெலகிராம் சேனல்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நண்பர்களே. ஸோ எல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம நாளைக்கு இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.